சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம். ரொம்ப அற்புதமாக நமக்கு இந்த அமர்வு ரொம்ப அழகாக மலர்ந்தது. அம்மையார் முனைவர் பிரேமா அம்மையார் ரொம்ப அற்புதமா 73வது அமர்வை நிகழ்த்தி நிறைவு செய்திருக்கிறார். அவரை தொடர்ந்து நாம அமர்வு 74வது அமர்வுக்கு வருகிறோம். இதனுடைய பாடுபொருள் 1776 இருந்து 1800 வரை இந்த பாடுபொருள் அமைகிறது. இதை நமக்கு வழங்க காத்து கொண்டிருக்கும் அம்மையார் ராமலட்சுமி, உதவி பேராசிரியர், தமிழாய்வுத்துறை, பிஷப் ஈபர் கல்லூரி. சரியா படிக்கிறேனான்னு தெரியலமா? பிஷப் ஈபர் கல்லூரி, திருச்சிராப்பள்ளி, எங்க இருந்து நமக்கு இந்த உரையை வழங்க காத்து இருக்கும் அம்மையார் அவர்களை சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து இத்தனை சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் தாங்கள் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வருக வருக என அழைக்கிறோம். மிக்க நன்றிங்கம்மா. சான்றோர் பெருமக்களே, இந்த 74வது அமர்வானது நமக்கு சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கு 305வது நிகழ்வாக அமைகிறது. இந்த 305வது அமர்வில் ரொம்ப அற்புதமான ஒரு திருக்குறளை பார்க்க போகும். எல்லாருக்கும் தெரிந்த திருக்குறள் தான். ஒருத்தன் தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அவன் என்ன செய்ய வேண்டும்? வேற எதையுமே செய்ய வேண்டாம். அவனுள் வருகின்ற கோபத்தை காத்தாலே போதும். அததான் ரொம்ப அழகா சொல்ற. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க. காவாக்கால் என்ன நிகழ்வுன்னு எல்லாருக்கும் தெரியும். காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இந்த கோபத்தை அடக்கலன்னா வேற யாரும் துன்புறுத்த வேண்டாம், கொல்ல வேண்டாம். அந்த கோபமே அந்த கோபப்பட்டவரை கொன்றுவிடும் என்று மிக அழகான திருக்குறள். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்னும் 305வது திருக்குறளை பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, இந்த திருக்குறள் வெகுளாமை என்னும் 31வது அதிகாரத்தின் 5வது திருக்குறள். மிக அற்புதமான செய்தியை இது நமக்கு கொடுக்கிறது. இந்த அற்புதமான அமர்வை அம்மையார் ராமலட்சுமி அம்மையாரிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்றம் அனைத்திந்திய உலக சாதனை புத்தக நிறுவனத்துடன் இணைந்து நடத்தும் சீவக சிந்தாமணி உலக சாதனை முயற்சி பன்னாட்டு கருத்தரங்கிற்கு இணைய வழியாக இணைந்துள்ள தமிழ் உறவுகளுக்கு மகிழ்வான தொடர் சொற்பொழிவில் இதுவரை பல்வேறு ஆளும் மகிழ்ந்தேன், பயனடைந்தேன். ஒவ்வொரு அனைவருக்கும் ஏற்ற வகையில் ரசிக்கும் வகையில் சொற்பொழிவினை வழங்கினார்கள். சில பேராளர்கள் பாடல்களாவே பாடினார்கள், சிலர் காணொலி காட்சிகளின் மூலமாக விளக்கினார்கள். இது எல்லாமே பார்வையாளர்களுக்கு ரசிக்கும்படியாகவும் சொல்லக்கூடிய கருத்தினை எளிதில் அவர்களுக்கு புரியும்படி விளக்கியதும் மிக சிறப்பு. அந்த வகையில் அவர்களுக்கும் இந்நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனது உரைக்கான பாடல் என் கனகமாலையார் இளம்பகத்தில் இடம்பெற்றுள்ள 1776ஆம் பாடல் முதல் 1800 வரையிலான பாடல்கள் ஆகும். இலக்கை நோக்கி எழுதப்படுபவை இலக்கியங்கள், இலக்கினை இயம்புபவை இலக்கியங்கள். மனிதனுடைய வாழ்வானது அறம், பொருள், இன்பம், வீடு பேறு அடைதல் என்னும் 4 பகுதிகளை உள்ளடக்கியது. இந்த 4 உறுதி பொருள்களையும் கொண்டு ஒரு மனிதன் வாழ வேண்டும். அந்த வகையில் அறம், பொருள், இன்பம், வீடு பேரடைதல் என்னும் 4 உறுதி பொருள்களையும் கொண்டு எழுதப்படுபவை காப்பியங்கள். 4 உறுதி பொருட்களும் முழுமையாக இருப்பவை பெரும் காப்பியங்கள் என்றும், இதில் ஏதேனும் ஒன்று குறைபட இருப்பது சிறுகாப்பியம் என்றும் அழைக்கப்படும். இக்காப்பியங்களை ஐம்பெரும் காப்பியம் எனவும் ஐஞ்சிறும் காப்பியங்கள் எனவும் 2 வகையாக பிரித்துள்ளனர். அந்த வகையில் அறம், பொருள், இன்பம், வீடு பேறு அடைதல் என்னும் 4 உறுதி பொருட்களையும் முழுமையாக கூறும் காப்பியமாக அமைவது சீவக சிந்தாமணி.
அப்படியேப்பட்ட இந்த சீவக சிந்தாமணியின் சிறப்புகளை பல்வேறு ஆய்வாளர்களும் உரையாளர்களும் குறிப்பிட்டுள்ளனர். கம்பனே கூட அதனை பற்றி சிறப்பாக குறிப்பிட்டுள்ளார். இப்பொழுது சீவக சிந்தாமணி அல்ல மற்ற எல்லா காப்பியங்களை பற்றி ஒரு பழம்பாடல் குறிப்பிடுகிறது. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தாமணி மேகலை புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான், வாசகனுக்கு ஈந்தான் திளையாத குண்டலகேசி என்ற ஒரு பாடல் மூலமாக காப்பியங்கள் சொல்லப்பட்டுள்ள அனைத்து காப்பியங்களையுமே, குறிப்பாக 50 காப்பியங்களையுமே ஒரு பழம்பாடலாக குறிப்பிடுகிறது. 50 காப்பியங்களின் ஒன்றாக இந்த சீவக சிந்தாமணியை படைத்தவர் திருத்தக்க தேவர். இந்த திருத்தக்க தேவர் ஒரு சமண முனிவர். அதனால் தன்னுடைய காப்பியத்தில் பெரும்பாலும் சமண கருத்துக்களையே பதிவிட்டு சென்றுள்ளார். சிந்தாமணியின் அருமை வர வர எனக்கு புலப்படலாயிற்று. செந்தாமிழ் காப்பியங்களுக்கு எல்லாம் அதுவே உரையாணி என்பதை அறிந்து கொண்டேன் என தன்னுடைய என் சரித்திரம் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். பதிப்பாசிரியர், அதாவது உரையாசிரியராக உவே சாமிநாதையர் குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகாக பதிப்பாசிரியர் மு சண்முகம் பிள்ளை என்பவர் சிந்தாமணி என்பது தன்மையால் பெயர் பெற்றது என்று குறிப்பிடுகிறார் என்று தன்னுடைய நன்னூல் பதிப்பில் குறிப்பிடுகிறார். இத்தகைய அரிய காப்பியத்தை இயற்றிய திருத்தக்க தேவர் தன்னுடைய காப்பியத்திற்கு சிந்தாமணி என்றுதான் பெயரிட்டார். வீரமாமுனிவர் இவர் கவிஞர்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி என்று குறிப்பிடுவதாக மூவை அரவிந்தன் தன்னுடைய சிந்தாமணி தரும் ஒளி என்னும் நூலில் குறிப்பிடுவார். இந்த கருத்தை கொஞ்சம் விளக்கி ஊமை கவிஞர் சுரதா சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு பாடல் வடிகளை சொல்லியிருக்காரு. முதலடியை தேனாக்கி அடுத்தடுத்து முளைக்கின்ற தொடரடியை அமுதமாக்கி விதவிதமாய் சந்தனைய நட்புண்டாக்கி வியப்புமிகு உவமைகளால் புதுமை தேக்கி பதமுடைய பாலினமாம் விருத்தமாக்கி 13 இளம்பகமாய் வகுத்து தூக்கி இதயம் அதை இறைவன்பால் பதிய வைத்தோன் இன்பச் சிந்தாமணி நூல் இயற்றலானான் என்று தன்னுடைய தேன்மொழி என்னும் நூலில் ஓமை கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று கம்பனை சிறப்பித்து கூறுவர். அத்தகைய சிறப்பிற்குரிய கம்பனே தன் ராமாயணம் பாடும்போது ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார், சிந்தாமணியிலே ஓர் அகப்பையும் திருக்குறளிலே ஓர் அகப்பையும் முகந்து கொண்டேன் என்று கூறியுள்ளார். இவ்வாறு கூறியுள்ள செய்தி சிந்தாமணியின் சிறப்பினை உணர்த்தி நிற்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு புரையாளர்களும், ஒவ்வொரு புலவர்களும், ஒவ்வொரு கவிஞர்களும் சிந்தாமணியின் சிறப்பை உணர்ந்து சொல்கின்றனர். தொல்காப்பியம், கலித்தொகை, பத்துப்பாட்டு, குறுந்தொகை முதலிய பண்டை தமிழ் நூல்களுக்கு உரை வகுத்த நச்சினார்க்கினியரால் உரை எழுதப்பட்ட சிறப்பினை உடையது இச்சிந்தாமணி. இத்தகைய உயரிய ஒப்பற்றை நூலை எழுதிய திருத்தக்க தேவர் காப்பியத்தை சிந்தாமணி என்றே படைத்தார் என்பதை சிந்தாமணி பாடல்கள் உரைக்கின்றன. அதே போல பிற்காலத்தில் பல சிந்தாமணி நூல்கள் இடம்பெற்றன. குறிப்பாக இதே பெயரில் விவேக சிந்தாமணி, சிற்ப சிந்தாமணி, வருண சிந்தாமணி, வைத்திய சிந்தாமணி, நீதி சிந்தாமணி, பதார்த்த குண சிந்தாமணி, சோதிட விளக்க சிந்தாமணி, கதா சிந்தாமணி, சாதக சிந்தாமணி, தமிழ் இலக்கண சிந்தாமணி, தனி செய்யுள் சிந்தாமணி, அபிதான சிந்தாமணி, தைல வர்க்க சிந்தாமணி, தனிச்செயல் சிந்தாமணி, அபிதான சிந்தாமணி, விட விக்கிரக சிந்தாமணி, வேதாந்த மனை சிந்தாமணி என பல நூல்கள் வெளிவந்தன. இவற்றிலிருந்து வேறுபடுத்தி காட்டவே காப்பிய தலைவனாகிய சீவகன் என்ற பெயரை சேர்த்து சீவக சிந்தாமணி என்று பெயரிட்டனர் என்று மூவை அரவிந்தன் தம்முடைய சிந்தாமணி தரும் ஒளி என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது கம்பராமாயணத்தை இயற்றிய போது ராமாவதாரம் அப்படின்னு தான் பெயரிட்டார். அதுக்கப்புறம் பின்னாடி கம்பரால் இயற்றப்பட்டனால அதுக்கு கம்பராமாயணம் பெயர் சொன்னாங்க இல்லையா, அது போல பிற்காலத்தில் பெயரானது போல திருத்தக்க தேவர் சிந்தாமணி அப்படின்னு சொல்லி பெயர் விட்டாலும் பிற்காலத்துல சீவகனுடைய வரலாற்றை குறிப்பிடுவதால அதுக்கு சீவக சிந்தாமணி என்று பெயரானது. சரி, இந்த சீவக சிந்தாமணி இலக்கியத்தை பத்த ஒரு சின்ன அறிமுகத்தையும் பார்க்கலாம். வடமொழியில் மிகவும் புகழோடு விளங்கிய சீவகன் கதையை திருத்தக்க தேவர் தமிழ் மொழியில் செய்து தந்தார். சீவக சிந்தாமணியை 13 இளம்பகங்களாகவும் 3145 பாடல்களாகவும் இயற்றியுள்ளார் திருத்தக்க தேவர். இக்காப்பியம் நாமகள் இளம்பகம் 408 பாடல்களையும், கோவிந்தையர் இளம்பகம் 84 பாடல்களையும், காந்தர்வதத்தையார் இளம்பகம் 358 பாடல்களையும், குணமாலையார் இளம்பகம் 315 பாடல்களையும், பதுமையார் இளம்பகம் 246 பாடல்களையும், கேமசரியார் இளம்பகம் 145 பாடல்களையும், கனகமாலையார் இளம்பகம் 332 பாடல்களையும், விமலையார் இளம்பகம் 106 பாடல்களையும், சுரமஞ்சிரார் இளம்பகம் 107 பாடல்களையும், மண்மகள் இளம்பகம் 225 பாடல்களையும், பூமகள் இளம்பகம் 51 பாடல்களையும், இலக்கணையார் இளம்பகம் 221 பாடல்களையும்,
முத்தி இலம்பகம் 547 பாடல்களையும் பெற்று மொத்தமாக 3145 பாடல்களை கொண்டு அழகாக காட்சி அளிக்கிறது இந்த சீவக சிந்தாமணி. இளம்பகம் என்பது வடசொல் என்று நச்சர் குறிப்பிடுகிறார். இச்சொல்லுக்கு மாலை என்று பொருள். இது விருத்தப்பாவினால் முதலாக எழுதப்பட்ட காப்பியம். காப்பிய தலைவனான சீவகன் எண்மறை மணந்து கொள்வதால் மணநூல் என்றும், முத்தியை பற்றி பேசுவதால் முத்தி நூல் என்றும் சிறப்பாக அழைக்கப்படுகிறது. சீவக சிந்தாமணியின் நிகழ்ச்சி பின்னல்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு தீய அரசனான கட்டியங்காரனை வென்று நல்ல அரசை ஏற்படுத்துவது என்பது காப்பியத்தின் பகுதியாகவே கொண்டிருக்குது. ஏன்னா உச்சபட்சம் அதுதான். ஏன்னா கட்டியங்காரன் வஞ்சகமா அந்த நாட்டை கவர்ந்து கொண்டான். திரும்ப அவங்ககிட்ட இருந்து தன்னுடைய நாட்டை மீட்பதாக தான் சீவகன் தன்னுடைய நாட்டை மீட்பதாக இந்த கதைக்களம் இருக்குது. இதைத்தான் முக்கியமான பகுதியா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாலும் கூட, கட்டியங்காரனை அழித்த பின்னாடி சீவகன் அந்த நாட்டை அடைந்ததோட அந்த காப்பியம் முடியல, இன்னும் நீளுது. என்ன சொல்ல வருது அப்படின்னா, மிக முக்கியமா அதுக்கப்புறம் தான் மிக முக்கியமானதாக அமைகிறது. ஏன்னா இந்த காப்பியம் 4 உறுதி பொருள்களை சொல்லுதுன்னு ஆரம்பத்திலே சொன்னோம். அறம், பொருள், இன்பம், வீடு பேர் அடைதல். அந்த வீடு பேர் அடைதல்ல துறவு வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. சீவகன் முடித்த பின்னாடி துறவு வாழ்க்கை போறார் இல்லையா, அதை பற்றியும் பேசுகிறது. வாழ்க்கைக்கு பின்பு மிக முக்கியமான வாழ்க்கை இருக்கிறது. மேலும் வீர வாழ்க்கை, இல் வாழ்க்கை மிக உயர்ந்தது. அரச வாழ்க்கை பாவத்தை தருவது என்று சொல்கிறார். ஏனென்றால் அரச வாழ்க்கை நிறைய உயிர்களை கொள்ளுது, நிறைய அது பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சொல்றதுனால அரச வாழ்க்கை துன்பத்தை தருவது என்று குறிப்பிடுகிறார். இன்று இறை உலகத்திற்கு அழைத்து செல்லும் தன்மை இல்லாதது. ஏனென்றால் ஒரு வாழ்க்கை அப்படின்னா அந்த 4ஆம் சொல்றோம்ல, அறம், பொருள், இன்பத்துல கடைசியில இறை வாழ்க்கைக்கோ அல்லது அதுல துறவு வாழ்க்கைக்கோ போகுன்ற மாதிரி. அப்ப இறை வாழ்க்கைக்கு அது அழைத்து சொல்லுமே அதுவே சிறப்பு அப்படின்னு சொல்றதுனால அரச வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு தேவர். ஆனால் துறவு வாழ்க்கையோ உயர்ந்தது, பாவங்களில் இருந்து விடுவித்து முக்தியை அளிக்க வல்லது என்பதை மையமாக கொண்டு துறவு வாழ்க்கைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை தரும் காப்பியமாக சீவக சிந்தாமணி விளங்குகிறது. இவ்வாறு ஏனென்றால் இவர் சமணர் என்பதால் அதனை முக்கியத்துவப்படுத்துகிறார் என்று கூட சொல்லலாம். இத்துணை பெருமையும் சிறப்பும் பெற்ற சீவக சிந்தாமணியில் எனது உரைக்காக நான் தேர்ந்தெடுத்து கொண்ட பகுதி கனகமாலையார் இளம்பகத்தில் உள்ள பகுதி 1776 முதல் 1800 வரை அமைந்துள்ள 25 பாடல்களாகும். சீவகன் ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து ஒரு பெண்ணை மணந்து கொள்வது போல இந்த காப்பியம் சொல்லப்படுகிறது. அது போல எமக்கு பாடப்பகுதியா அவர் திருமணம் செய்து கொள்வது போல சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு சீவகன் ஒவ்வொரு நாடுகளாக கடந்து சீவகன் தனது பயணத்தில் 3ஆவதாக அடைந்த நாடு மத்திம நாடு, தேசம் என்பவர்கள். அதன் மன்னன் அங்கிருந்த காலத்தில் சீவகன் காந்தர்வ செஞ்சுட்டு வந்திருந்தாரு. அதனால அந்நாட்டின் மன்னன் மகனான விசயன் சீவகனை கண்டு அவன் ஆற்றலை கண்டு வியந்தான். விசயன் பலமுறை முயன்றும் பெற முடியாத ஒரு மாங்கனியை சீவகன் எளிதில் தன் வில்லாற்றலால் அம்மாங்கனியை பறித்து கொடுத்தான். அதனால் விசயன் அவனிடம் மிகுந்த அன்பு கொண்டான். இதனை அறிந்த மன்னன் அவனை போர் வீரர்களுக்கு போர் பயிற்சி அளிக்குமாறு சொல்கிறான். ஏனென்றால் சீவன் இளம் வயதிலேயே ஒரு அரசனுக்குரிய அனைத்து கலைகளையுமே கற்றிருந்தார். சீவகன் மட்டுமல்லாது சீவனோடு உடன் பிறந்த அவர் சகோதரர்களும் நண்பர்கள் அனைவருமே போருக்கான அனைத்து கலைகளையுமே கற்றிருந்தார்கள். அதனால் எளிமையாக இந்த வில் பயிற்சியின் மூலமாக அதை மாங்கனியை பெற்றுக் கொடுத்தான். இதனை அறிந்த அரசன் அவங்க நாட்டுல இருக்க எல்லாருக்குமே இந்த போர் பயிற்சியை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சீவகன் யானை போர், குதிரை போர், வாள் போர், வில் போர் அனைத்திலும் வல்லவன். ஆதலால் அவற்றை அவ்வீரர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். தடமித்தன் மிக மகிழ்ந்து தன் மகள் கனகமாலையை மனம் செய்து கொடுத்தான். அவளோடு சீவகன் மிக மகிழ்ந்து இருந்தான். இப்பதான் கனகமாலை திருமணம் செய்வது இந்த கனகமாலை இளம்பகத்தில் இடம்பெற்றுள்ளது. இப்படியே அவன் அங்கே ரொம்ப நாள் தங்கிட்டான். சீவகன் ராசமாபுரத்தை விட்டு நீங்கி பல மாதங்கள் ஆகிவிட்டதால் அவனுடைய நண்பர்கள் அவனை தேடினர். நந்தட்டன் என்ற நண்பன் காந்தர்வதத்திடம் சீவகனை பற்றி கேட்டு அவனை காண்பதற்கு அவள் உதவியை நாடினாள். அவள் ஆகாய காமினி என்னும் மந்திரத்தை கூறி உதவினாள். அம்மந்திரத்தை உச்சரித்தவுடன் விண்வெளியை சீவகன் இருக்கும் இடத்தை நந்தட்டன் அடைந்தான். சீவகனின் நண்பர்கள் அவனை தேடுவதற்கு காரணம் அவன் தாய் சில செய்திகளை கேட்டு வருந்தியதுதான். நண்பர்கள் அனைவரின் வாயிலாக தாயின் நிலையை சீவகன் உணர்ந்தான். அவள் தண்டகாரியணத்தில் இருப்பதை தெளிவாக அறிந்து அங்கு செல்வதற்கு முயன்று அங்கு சென்றான். இன்று நாம பேச இருக்கக்கூடிய அந்த கனகமாலையார் இளம்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த 25 பாடல்களையும் ஒரு 5 கதாபாத்திரங்கள் மட்டும்தான் வருது. அந்த 5 கதாபாத்திரங்களுமே 2 கதாபாத்திரங்கள் மட்டுமே பேசுவது போல இருக்கும்.
யாரு அப்படின்னு என்றால் தேவதத்தன், புத்திசேனன், நந்தட்டன், பதுமுகன், இவங்க எல்லாருமே விசையை வந்து தண்டகாரண்யத்துல சந்திக்கிறாங்க. அப்போ இவங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி தேவதத்தன் அறிமுகப்படுத்திட்டு விசையும் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த இடத்துல வந்து தேவதத்தனும் விசை 2 பேர் மட்டுமே பேசுவது போல பாடல்கள் இருக்கும். மீதி எல்லாம் வந்து இயற்கை வர்ணனைகள் தான் இருக்கும். அதாவது சிவகனை தேடி அந்த 4 நண்பர்களும் படைகளோடு செல்லும் பொழுது அங்கு பார்க்கக்கூடிய இயற்கை காட்சிகள், அங்க இருக்கக்கூடிய சோலை, வனம், பூக்கள் இதெல்லாம் பாக்குறாங்க. அதற்கு பிறகும் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல ஓய்வுக்காக தங்கும் போது அங்க இருக்கக்கூடிய திருமகள் போன்றவளாகிய விசையையும் சந்திக்கிறார்கள். விசையை சந்திக்கக்கூடிய அந்த சோலையிலும் இருக்கக்கூடிய அந்த இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியை வர்ணனையோடு சொல்வதாகத்தான் பெரும்பாலும் இந்த பாடல்கள் அமைந்திருக்கும். இன்று எனது உரைக்கான பாடல் எண் 1776 முதல் 1800 வரையிலான பாடல்களாகும். 1776வது பாடல். பறையும் சங்கும் பரந்தொழித்து ஆர்த்தெழ உரைகள் வாளினோடு ஒன் சுடர் வேள்மின சிறை அழிந்த செம்புணல் போன்றவன் அரைகடற்படை ஆர்ப்படு எழுந்தவே. அதாவது சீவகனை பார்ப்பதற்காக சீதத்தன், புத்திசேனன், பதுமுகதன், தேவதத்தன் ஆகிய நண்பர்கள் 4 பேருமே சென்றனர். சென்று எங்கெல்லாம் இருப்பாரோ என்று பல இடங்களிலும் சீவகனை தேடி அலைகின்றனர். அவ்வாறு அவர்கள் புறப்படும் போது நல்ல நாள் பார்த்து பறவை சகுனம் பார்த்து பிற நல்ல சகுனங்களையும் ஆராய்ந்து பார்த்து சென்றனர். இது வந்து முதல் பாடல்ல வரும். அப்போ எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து செல்வோம் இல்லையா, அது போல சீவனை தேடுவதற்காகவும் பறவை நிமித்தங்கள் இது மாதிரியான பல நிமித்தங்களையும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையாக இந்த நிமித்தங்கள் சகுனங்களை எல்லாம் பார்த்து தங்களுடைய படைகளுடன் இந்த 4 நண்பர்களும் சென்றனர். அப்படி அவர்கள் சென்ற காட்சி எப்படி இருக்கிறது என்பதை உணர்த்துவதாகத்தான் இந்த பாடல்கள் இருக்குது. பார்ப்பதற்கு எப்படி இருந்தது என்றால், போர்க்களத்திலே கடற்படைகள் எவ்வாறு ஆரவாரத்துடன் செல்லுமோ அது போல இருந்தது என்கிறார் புலவர். சங்குகள் ஓங்கி ஒலிக்கவும், முரசுகள் முழங்கவும், வீரம் சொரிந்த வாள்கள் மின்னல் போல ஒளி வீசுமாறும் கரையை உடைத்துக் கொண்டு புது வெள்ளம் ஆர்ப்பரித்தது போல இவர்கள் சென்றனர் என்கிறார். போர்க்களத்துல போர்க்கருவிகள் எப்படி ஒன்றை ஒன்று உரசி கொண்டு மின்னல் வீசுவது போல இருக்குமோ, அல்லது சங்கு ஊதுமோ, முரசுகள் உலங்கும் எப்படி ஒரு பரபரப்பா ஒரு ஆர்ப்பாட்டத்தோட கிளம்புவாங்களோ, அது போல இந்த 4 நண்பர்களும் தங்களுடைய படைகளோடு சீவனை தேடி புறப்பட்டார்கள். அதற்கடுத்து காய்த்த நெல்லின் தாழ்கதிர் நெற்றி மேல் பூத்த முல்லையின் போது பொழிந்துக நீத்த நீர்வயல் அன்னமும் நாரையும் ஏத்தல் சால் முருடு ஆர்ப்ப எரிந்தவே. இவ்வாறு இவர்கள் போகும் பொழுது பயங்கரமா வந்து ஆரவாரத்தோட போறாங்க இல்லையா, அப்படி ஆரவாரத்தோட போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த பறவைகள், அந்த பறவை இந்த இயற்கை சூழல இருக்கும்போது இப்ப நம்மளே வேகமா போனோம் அப்படின்னா எல்லாரும் பதறி அடிச்சுட்டு போனா என்னன்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி இந்த பறவைகள் இயற்கை சூழல் இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் அப்படி உட்கார்ந்து அதோட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம், ஒரு பரபரப்பான அந்த படை வீரர்களோட ஒரு போற சத்தத்தை கேட்டு அந்த பறவைகள் அங்க அதோட வயல்ல இருக்கக்கூடியது, மரங்கள்ல இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாமே ரொம்ப அச்சத்தோட இருந்து பறந்து போன மாதிரி அவங்க சொல்றாங்க. இவர்கள் தம் படைகளுடன் அவர்கள் செல்வதை கண்டு அங்கே காடுகளிலும் வயல்களிலும் இருந்த பறவைகள் எழுந்து ஓடின. அதாவது காய்த்த செல்னி தாழ்கதில் நெற்றி மேல் பூத்த முல்லையின் போது பொழிந்துக அந்த நீர்வயல் இருந்தக்கூடிய அன்னமும் நாரையும், அந்த அன்னப்பறவை நாரப்பறவையும் எழுந்து ஓட ஆரம்பிச்சது. முரடு என்ற பறவையின் முழக்கத்தினால் நீர்நிலைகளில் இருந்த நீர் நிறைந்த வயல்களில் இருந்த அன்னப்பறவைகளும் நாரைகளும் தம் கால்பட்டு விளைந்த கதிர்களின் மேல் மலர்ந்த முல்லை மலர்களின் மேல் தேனை பெய்து சிந்துமாறு எழுந்து ஓடின. இந்த 2 பறவைகளும் அவ்வளவு வேகமா ஓடிச்சான். அப்படி ஓடுறதுக்கு காரணம் என்னன்னா, முரடு அப்படின்ற ஒரு பறவையை சொல்றாங்க. முரடுன்ற பறவை வந்து சங்க இலக்கியத்துல நிறைய இடத்துல சொல்லப்படுகிறது. எதுக்கு இந்த முரடுன்ற பறவை என்ன அப்படின்னா, தற்காலத்துல சொல்லக்கூடும் இல்லையா, ஆள்காட்டி பறவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆள்காட்டி பறவை. இந்த ஆள்காட்டி பறவையோட வேலை என்ன அப்படின்னா, அதாவது காடுகள் அடர்ந்த காடுகள்ல இருக்கும்போது யாராவது அந்த காடுகளுக்குள்ள புதிதாக ஒரு மனிதர்களோ அல்லது புதிதாக ஒரு விலங்குகளோ வரும் பொழுது அது வந்து ஒரு வித்தியாசமான சத்தத்தை எழுப்பும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சத்தத்தை எழுப்பி வேற ஒரு ஆள் வந்து நம்ம எல்லைக்குள்ள வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சத்தத்தை எழுப்புனால மற்ற பறவைகள்லாம் வந்து ஒரு எச்சரிக்கை விடுற மாதிரி இருக்கும். அதனால அந்த பறவைகள்லாம் எழுந்து போயிருது அப்படின்றாங்க. அது மாதிரிதான் இந்த பறவைகள்லாம் வந்து அந்த முருடுன்ற பறவை வந்து சத்தத்தை போடவும் அந்த வயல்வெளிகளில் இருந்த அன்னப்பறவை, நாரைகள், பிற பறவைகள் எல்லாமே எழுந்து ஓடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதான் இந்த பறவை வந்து ஆள்காட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆள்காட்டி பறவை அப்படின்னாங்க. இலக்கியத்துல வந்து முருடு அப்படின்ற வார்த்தையால சொல்றாங்க. அதுக்கடுத்து 1778வது பாடல். அழகு சேவலோடு காய்குலை மிளகு வார்கொடி ஊசல் விருப்புருவும் சுலகுவார் செவி தூங்குகை குஞ்சரம் இலகு காடில கப்பரை கொண்டவே.
அதாவது இந்த போகக்கூடிய அந்த பகுதியெல்லாம் இப்ப பார்த்தோம் அப்படின்னா இயற்கையில வந்து நிறைய பறவைகள் விலங்குகள்லாம் போகுது இல்லையா? அப்படி போகும்போது பெண் கோட்டான் தன் ஆண் கோட்டானுடன் புணர்ந்து காய்ந்த குலையை உடைய அந்த கோட்டான் அப்படின்னா ஆந்தையை சொல்லுவாங்க. ஆந்தை அலறும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பகுதியில வந்து நிறைய ஆந்தை இது முதலான பறவைகள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் மிளகு கொடியின் ஊசலை விரும்பும் இயல்புடைய அப்படின்னா அந்த மிளகு கொடியில வந்து அந்த பறவைகள்லாம் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கான். அதுக்கடுத்து முரம் போல பெரிய காதனையும் படைகள் சென்றன. அந்த படைகள் வந்து யானை படைகளும் போகுது. அப்படி போகும்போது பெரிய காதை முரம் போல இருக்கக்கூடிய பெரிய காதையும் தொங்கும் கையை அதாவது தும்பிக்கையை சொல்றாங்க. தும்பிக்கையையும் கொண்ட யானைகள் அந்த தளைந்த காடு அசையுமாறு அந்த படைகள்லாம் செஞ்சிரு. அந்த விலங்குகள் எல்லாம் பயப்படுற மாதிரி அந்த ஆந்தை முதலான பறவைகள் எல்லாம் பறக்கிற மாதிரி யானை முதலான எல்லாம் பறந்து பயந்து அச்சத்தோட இருக்க மாதிரி இவர்களுடைய இந்த 4 பேருடைய படை வந்து சீவகனை தேடி புறப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து 1779 பாடல். அருவி குன்றமும் ஐவனச் சாரலும் குருவி ஆர்த்தெழு கொய்புன காணமும் திருவீற்றீர்ந்தவர் தேயமும் தேர்ந்து போய் பரிவின் மாதவர் பள்ளியில் விட்டதே. இவ்வாறு இந்த 4 பேர்களும் அந்த படைகளோட போறாங்க. அப்படி போகும் பொழுது ஒரு இடத்துல வந்து தங்குறாங்க. அந்த இடத்துல வந்து தங்குறாங்க. அதுதான் எந்த இடம்னு சொல்றாங்க. சீவகனை தேடி அவர்கள் 4 பேரும் மலைகள் காடுகள் எல்லாம் கடந்து செல்கின்றனர். அவ்வாறு அவர்கள் செல்லும் போது கடந்த பாதையின் அழகிய இயற்கை சூழல், விலங்குகள், தாவரங்கள், பறவைகள், செடி கொடிகள் என அனைத்து சூழலையும் வர்ணனையும் சொல்லி செல்கிறார் புலவர். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றாரு. மேலும் இங்கு செல்வம் இல்லாத வறியவர்கள் வாழக்கூடிய நாடுகளெல்லாம் சென்று சீவகன் இருக்கிறாரோ என்று தேடுகின்றனர். ஏனென்றால் அந்த வறியவர்களுக்கும் உதவும் நல்ல உள்ளம் படைத்தவன் சீவகன் என்பதால் ஒருவேளை அந்த பகுதிக்கு போயிருந்திருக்கலாமோ என்று அவர்களுக்கு அந்த பகுதியில் எல்லாம் தேடி பார்த்து அலைகின்றனர் அந்த 4 பேரும். அருவி குன்றம்னா அருவி பாயக்கூடிய அந்த குன்றம். ஐவனச்சாரல் அப்படின்னா ஐவனம் அப்படின்றது ஒரு மலைப்பகுதியில விளையக்கூடிய ஒரு நெல், ஐவன நெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விளையக்கூடிய அந்த பகுதியில குருவி ஆர்த்தெழ, குருவி இந்த மாதிரியான பறவை எல்லாம் பறந்து ஓடுது. கொய்புன காணும் அந்த மாதிரியான அந்த புனம் அப்படின்றது கொய்புனம் அப்படின்றது திணை விளையக்கூடிய அந்த நிலம். இந்த விளையக்கூடிய அந்த காணம் அந்த சோலைகள் எல்லாம் திருவில் தீர்ந்தவர்னா தீரனா பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் இல்லாத அந்த வறியவர்கள் இருக்கக்கூடிய தேயம்னா அந்த நாடு அந்த பகுதியில எல்லாம் போய் அவர் வந்து தேடி பாக்குறாங்க. சீவகன் ஒருவேளை இங்க இருக்கானோ, அந்த மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக அங்க தங்கிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லா இடத்துலயும் தேடி போய்கிட்டே இருக்காங்க. போன பின்னாடி எங்க தங்குறாங்கன்னா மாதவர் பள்ளியில் விட்டதே. அந்த தவம் செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் வாழக்கூடிய அந்த பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்காங்க. ஏன்னா பள்ளின்றது வந்து சமணர்கள் வாழ்றதுனால அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க. அதற்கடுத்து 1780 பாடல். இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலுமே பெரும்பாலும் பார்த்தோம்னா இயற்கை வர்ணனையில தான் தீர்க்கமா சொல்லிட்டு போறாங்க. வண்டுதுயில் கொண்டுகுயில் ஆலிமையில் அகவி விண்டுமது விட்டு விரிபோது பலகொதுலி கொண்டுதளிர் வேந்து சினை தாழ்ந்து நனையார்ந்தொன்று இமையவர்க்கு உலகம் உருவதுவே. ஒரு இடத்தை பாக்குறாங்க. அந்த இடம் வந்து ரொம்ப இயற்கை சூழல் ரொம்ப அழகா ரம்யமா பாக்குறதுக்கு இருக்கு. அப்ப பார்க்கும்போது அந்த இடத்த அவங்க நினைக்கிறாங்க, ஓ தேவர் உலகமே இங்க வந்து இருக்கு, நம்ம வந்து தேவர் உலகத்துக்கே வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பல்வேறு வகையான வண்ண பூக்கள் மனம் வீசக்கூடிய பூக்கள் எல்லாமே காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்றாரு புலவர். அந்த 4 பேரும் அவர்களின் படையும் தங்கியிருந்த அந்த சோலை எவ்வாறு இருந்தது என்றால், குயில்கள் இனிமையாக கூவவும், மயில்கள் அகவே அழகாக நடனமாடவும், மலர்ந்து தேனை பொழியும் மலர்கள் தழைத்து தளிரை கொண்டு வேந்த அரும்பு மிகுந்த வானவரின் உலகைப் போல அழகாக காட்சியளிக்கிறது என்கிறார் திருத்தக்க தேவர். இமையவர்கள் என்றால் தேவர்கள். ஏனென்றால் அவர்களின் கண்கள் வந்து இமைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்கள் ஏன்னா மற்ற சாதாரண மனிதர்களுக்கு நம்மை போன்ற மனிதர்களுக்கு கண்கள் வந்து சில நேரத்துல இமைக்கும். ஆனா இமையவர்கள் என்றால் கண்களை இமைக்காதவர்கள். அவர்கள் வந்து தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேவர்களை வாழக்கூடிய அந்த தேவலுலகம் மாதிரி அந்த பள்ளி வந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. வண்டு தூங்கி கொண்டிருக்கக்கூடிய, குயில்கள் ஆடக்கூடிய, மயில்கள் இருக்கக்கூடிய, அந்த இயற்கை எழில போல இருக்கக்கூடிய இந்த பறவைகள் எல்லாம் இருக்கு. அப்படியா இருக்கப்பட்ட அந்த சோலையில இவங்க 4 பேரோட படைகளும் போய் தங்குது. 1781 பாடல். காவிளி நீர்க்குவளை ஆம்பல் கடிக்கமலம் தூவி மடனாரை துணை அன்னமில் முதுமீன் மேவுயிரை வண்டினொடு மல்கி விளைதகைய வாவியோடு
காவியிடை மாந்தர் பதி கொண்டார். இப்ப இந்த மாதிரி இவங்க சோலையில இருக்காங்க இல்லையா, அந்த சோலையில தங்கி இருக்கும்போது நிறைய விதமான வண்ண மலர்கள், மலர் மீசக்கூடிய மலர்கள், நிறைய பயன்படக்கூடிய செடி கொடிகள்லாம் இருக்கு. பெரும்பாலுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த முனிவர்களோட மடங்கள் அல்லது இயற்கை சோலை இது மாதிரியான பார்த்தா நிறைய மரம் செடி கொடிகளை வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா பார்த்தோன்னா மன நிம்மதி தரும். அங்க போய் தங்குறவங்களுக்கு மன நிம்மதி தரும், ஒரு நல்ல மனநிலையை கொடுக்கும், அப்புறம் அவங்களோட சோகத்தெல்லாம் குறைக்க சொல்லும். அந்த மாதிரி ஒரு இடத்துல போவோம் இல்லையா, அது போல இந்த ஒரு இடம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மலர்கள்லாம் மனம் வீசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன பூக்கள் இருக்கு அப்படின்னா, மேலும் அந்த பள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய, அதாவது அந்த பள்ளிகள் அமைந்திருக்கக்கூடிய அந்த சூழல், அந்த சோலையில பல்வேறு விதமான மனம் வீசக்கூடிய மலர்கள் இருந்தன. பல்வேறு வண்ணம் மிக்க மனதை மயக்கக்கூடிய ரம்மியமான மலர்களும் மலர்ந்து மனம் வீசுகின்றன. அதெல்லாம் என்ன மலர் அப்படின்னா, நீல மலர், செங்கழு நீர் மலர், குவளை மலர், ஆம்பல் மலர், தாமரை மலர், இந்த மலர்கள் எல்லாம் இருக்கின்றன. மேலும் இறகை உடைய நாரையும் துணையை உடைய அன்னப்பறவையும் மீனும் வண்டுகளும் நிறைந்து விரும்பும் தன்மையுடைய நீர்நிலையுடன் உள்ள சோழில் நால்வரும் தங்கினர். இப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த படையில இந்த சோலையில இந்த 4 பேரும் தங்குறாங்க. அவங்களோட படையோட தங்குறாங்க. ஏன்னா சீவகனை பாக்குறதுக்காக இவங்க தங்களோட படைகளோட வந்தாங்க இல்லையா. அப்போ அந்த பள்ளியில இவங்க தங்குறாங்க. அந்த பள்ளியில இவ்வளவு இயற்கை சூழல் காட்சியளிக்கிறது. அதுக்கடுத்து 1782வது பாடல். ஐயர் உரை பள்ளிடம் ஆண்டலகர் காண செய்களலர் தாரரவர் எங்கும் திரிகின்றார். பொய்தகைய பூம்பொது குளிருமர பலகை செய்யவளிர் சிறிதுமிகை செய்யவளை கண்டார். இந்த 4 பேரும் முனிவரோட தவப்பள்ளிக்கு போனாங்க. தவப்பள்ளி போன பின்னாடி அதை சுத்தி பார்க்கலாம். ஏன்னா ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அது எப்படி இருக்கு, நம்ம தங்குறதுக்கு ஏற்புடையதாக இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ப்போம். அல்லது சூழல் இருக்கிறப்போ அதை ரசிக்கிறதுக்காகவும் நம்ம அந்த பகுதிக்கு போவோம் இல்லையா. அது போல இந்த 4 பேரும், அதாவது தேவதத்தன், பதுமுகன், நந்தட்டன், இவங்க எல்லாருமே அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு சுத்தி பார்க்க போறாங்க. அந்த 4 பேரும் தங்கள் கால்களில் ஆண்களின் வீரத்தை குறிக்கும் அடையாளம் கடலையும் தங்களது வீரம் சொரிந்த தோள்களிலே வளரையும் சுற்றி அழகாக காட்சியினர். அம்மா வணக்கம்மா. நீங்க பேசுறது கேட்கலாங்கம்மா. அம்மா நான் பேசுறது கேக்குதுங்களா? ஐயா இப்பதான் கேக்குது. இடையில கட் ஆயிடுச்சாங்களா? கேட்கலாங்கம்மா, அதனாலதான். ஐயா எப்ப கட் ஆச்சுன்னு சொல்றீங்களா? இப்பதான் ஒரு நிமிஷம் தான் இருக்கும். பேசுங்க மேடம், பேசுங்க, நீங்க பேசுங்க. சரிங்க. உங்களோட வலது பக்கம் நேரா வைங்க, கேமராவை நேரா வைங்க. ஓகேவாங்க சார். சாஞ்சிருக்கு. இப்போ அப்படியே இருக்கு. உங்க இடது பக்கமா திருப்புங்க. திருப்பவே இல்லையே நீங்க. எனக்கு இங்க பாக்கும்போது சரியா தாங்க இருக்கு. வியூ மாறி இருக்கு மேடம், வேற ஒண்ணும் இல்ல. வியூ மாறி இருக்கு. ரொட்டேட் பண்ணுங்க. செல் ரொட்டேட்டா? அப்படிதான். இப்ப சரியா இருக்குங்க. இப்ப சரியா இருக்கு. சரிங்க சரிங்க. 1782வது பாடல். ஐயர் உரை பள்ளிடம் ஆண்டலகர் காண செய்களலர் தாரரவர் எங்கும் திரிகின்றார். கொய்தகைய பூம்பெதிர் குளிருமர பலகை செய்யவளிர் சிறிது மிகை செய்யவளை கண்டார். அதாவது இந்த 4 பேரும் சீவகனை காண சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சோலையிலே தங்குகிறார்கள் தங்களோட படையுடன். அவ்வாறு தங்கும் பொழுது அந்த சோலை எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்பதற்காக அதை சுற்றி பார்க்க செல்கின்றனர். அந்த 4 பேரும் தங்கள் கால்களில் ஆண்களின் வீரத்தை குறிக்கும் அடையாளமாகிய வீரக்கழலையும் தங்களது கால்களில் அணிந்திருக்கின்றனர். அதாவது பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா சிலம்பு, தண்டை, நூபுரம் இது மாதிரியான அணிகலன்களை அணிந்திருப்பாங்க. ஆண்கள் கழல் அணிந்திருப்பாங்க. அதை வீரக்கழல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 பேரும் தங்களுடைய கால்களில் வீர கழல்களை அணிந்திருக்கின்றனர். தங்களுடைய கழுத்தில்
தாரின் மாலையை அணிந்துள்ளார்கள். ஆண்கள் வந்து கழுத்தில் அணியக்கூடிய மாலையை தார் என்று குறிப்பிடுவார்கள். அந்த மாதிரி தார் அணிந்திருக்காங்க. செய்களலர் தாரவரர் எங்கும் திரிகின்றார். அவர் வந்து ஆண்டழகா ரொம்ப அழகாக இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி புலவர் சொல்றாரு. சொரிந்த தோள்களிலே வீரம் சொரிந்த தோள்களிலே மலர் மலையும் சூடி அழகாக காட்சியளித்தனர். அந்த அழகிய 4 பேரும் முனிவரது தவச்சாலையை சுற்றி பார்ப்பதற்காக சென்றனர். அவ்வாறு சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே சோலையில் உள்ள பலகையில் திருமகளை விட உயர்ந்தவளாக இருப்பவளை கண்ணால் கண்டனர். திருமகளை விட உயர்ந்தவளை, அதாவது பார்த்த பார்வையிலே சொல்றாங்க, இவ வந்து திருமகளை விட உயர்ந்தவளாக இருப்பாள் அப்படின்னு சொல்லி அந்த 4 பேரும் பார்வையிலேயே சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றார் திருத்தக்க தேவர். கொய்தகைய பூம்பொது குளிரும் மரப்பலகை செய்யவள் இவை சிறிது மிகை செய்பவளை கண்டார். அங்க வந்து பாக்குறாங்க. அதுக்கடுத்து 1783 பாடல். அந்நுண்ணின் துகில் கல் அரத்தம் அல்குலது வருத்த செந்நுண் துகில் உத்தரியம் புகைந்து வடிவேற்கண் மைநுண் குழல் சிறுவன் மனம் வருந்த வடிவேல் கண் கை நொண்டன கவல் சினை நின வருந்த கழந்துற்றாள். அப்போ வந்து அவளோட கண்கள் பார்த்தோம் அப்படின்னா கண்களுக்கு கண்ணீர் சொரிந்துகிட்டே இருக்கா. இவங்க வந்து 4 பேர் வர்றாங்க. 4 பேர் அங்க பலகையில வந்து திருமகளையோட உயர்ந்தவளாக ஒரு பெண் காட்சி அளிக்கிறாங்களே, அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 4 பேரும் வராங்க. அப்படி 4 பேரும் பக்கத்துல வர பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண் வந்து கண்ணீர் சொரிய அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களோட உடை பார்த்தோம் அப்படின்னா அந்த அழுது அந்த உடையெல்லாம் வந்து நனைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அழுந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா, அப்போது அங்கு கண்ட அவள் அழகிய நுட்பமான துணியில் தோய்ந்த அரக்கு போல் சிவந்த ஆடையில் செங்கல் போன்ற மேனியர். அதாவது காவி உடை மாதிரி சொல்றாங்க. அதாவது பெரும்பாலும் வந்து துறவிகள் வந்து காவி உடை அணிவாங்களா, அதுக்கு சொல்றதுக்காக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரக்கு போல சிவந்த ஆடை, அதாவது குருதி நிறம்னு சொல்றாங்க. சிலர் வந்து அரக்கு போல செங்கல் போன்ற நிறம் அப்படின்னு ஒவ்வொரு உரையாசிரியர்களும் சொல்றாங்க. அந்த மாதிரி அரக்கு போல இருக்கக்கூடிய அந்த உடையை வந்து அவங்க அணிஞ்சிருக்காங்க. மேனியை வருத்த நுண்ணிய மேலாடை தோளில் விருந்து வருத்த சீவனை பற்றிய எண்ணம் உள்ளத்தை வருத்த. ஏன்னா அந்த உடை எப்படி இருந்தாலும் அவங்களோட மனது கூட சீவனை பற்றிய எண்ணியை கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் பிறந்த உடனே சுடுகாட்டுல பிறந்த உடனே தன்னோட தாய் வந்து தன் மகன் வந்து சுடுகாட்டுல பிறக்கிற ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சுடுகாட்டுல பிறந்த அடுத்த நிமிஷமே வந்து கந்துக்கடன் வந்து எடுத்துட்டு போறாரு. அதாவது இவர் வந்து எடுத்துட்டு போன்றதுதான் அந்த அம்மா வந்து ஒளிஞ்சிருக்காங்க. அப்படி அந்த அந்த பிறந்த குழந்தை அந்த ஒரு நாள்லயே வந்து பிரிஞ்ச அந்த துக்கத்தின் காரணமாகவும் சிவகன் எப்படி இருப்பானோ என்ன செய்வானோ அப்படின்னு சொல்லி எண்ணி எண்ணி அந்த தாய் வந்து ஒவ்வொரு நாளுமே எண்ணி அழுது வருந்தி கொண்டே இருக்கிறாள். இப்ப இந்த 4 பேரும் அவளை காணும் போதும் அந்த சீவகனை நினைத்து நினைத்து அந்த தாய் அழுது கொண்டிருக்கிறாள் என்பதாக சொல்ல வருகிறார்கள். சீவகனை பற்றிய எண்ணம் உள்ளம் வருத்த, சீவன் வந்து சிறுவன் சொல்றாங்க. மைநுண் குழல் சிறுவன் மனம் வருத்த, அவ எப்படி இருப்பானோ நினைச்சு மனம் வருத்த வடிவேல் கண் அழகிய கண்களை உடையவள் நொந்து போற அளவுக்கு அழுகிறாள். உள்ளத்தை வருத்த அழகிய வேல் போன்ற கூர்மையான அவளுடைய கண்கள் கடந்த கால நிகழ்ச்சியை எண்ணி கண்ணீர் பெய்து கொண்டிருந்ததால் வருந்தி சோர்ந்து இருந்தால் விசையை. ஏன்னா தினமும் அழுவ தன்னோட மகன் எப்படி இருக்கானோ அப்படின்னு. ஏன்னா தன்னோட கணவன் இறந்து போனதையும் பார்க்கல, இறந்து போனான்ற செய்தி வந்தோடனே நாட்டை விட்டு வந்துட்டாங்க, தன்னோட நாடு இல்ல, தன்னோட மகன் எப்படி இருக்கான்னு தெரியல. இதெல்லாம் எண்ணி எண்ணி பல ஆண்டுகளாக அழுதுகிட்டே இருக்கா. அப்படி அழுதுகிட்டே இருக்கக்கூடிய நேரத்துலதான் இந்த 4 பேரும் வர்றாங்க. பழைய நினைவுகளை எண்ணி எண்ணி தொடர்ந்து வருந்து அழுதி கொண்டிருப்பதால் ஆற்றாளதவளாக காணப்பட்டால் விசை ரொம்ப களைப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு என பல வருஷமா வந்து தன்னோட மகன் எப்படி இருக்கான்ற விஷயமே தெரியாது. ஆனா கந்துக்கடன் எடுத்துட்டு போனதை வந்து அவங்க பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலுமே தன்னோட நாட்டை வந்து மறுபடியும் மீட்டு கொடுக்குற அளவுக்கு அவன் வந்து ஆற்றலோட வளர்ந்திருக்கானா எப்படி என்ன அப்படின்ற விஷயம் தெரியாது. ஆனா இந்த 4 பேரை பார்த்தவனோட தன்னோட மகனோட வயதை ஒத்தவர்கள் அப்படின்றத பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அதுனால இந்த 4 பேரை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா தன்னோட நமக்கே வந்து பார்த்தோம்னா நம்மளோட மகன் வயதுடையவர்களை பார்த்தோம்னா நம்மளோட மகனையே பார்த்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா. அது போல இந்த 4 பேரை கண்டதும் இதே வயதுலதான் தன்னோட மகன்களும் இருப்பாங்க, தன்னோட மகனும் இருப்பான், சீவகனும் இருப்பான் என்று எண்ணி அந்த தாயிலும் அவர்களை பார்த்து வந்து மனது சந்தோஷப்படுறாங்க. 1784 பாடல். மாசோடு மிடைந்து மணி நூற்றனைய ஐம்பால் பூசுதலும் இன்றி பிணிகொண்டு புறந்தாள வாசமலர் மறைந்த வழி வாமன் அடிக்கு ஏற்றி தோசமர துதிகள் மனத்து ஓதி தொழுது இருந்தாள். அதாவது பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண் வந்து கணவனை இழந்தவள் இல்லையா.
கணவன் இழந்தவள் அப்படின்றதுனால எந்த ஒப்பனையும் செய்து கொள்ளல. இப்ப வந்து துறவியாவும் இருக்காங்க, எந்த ஒரு ஒப்பனையுமே செய்யல. அப்ப அவளுடைய கூந்தல் பார்த்தோம்னா, கூந்தல் வந்து ஐம்பால்னு சொல்லுவாங்க. ஏன்னா 5 விதமா கூந்தலை வந்து பிரிச்சு ஒப்பனை செய்வாங்க அப்படினால ஐம்பால்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து கணவனை இழந்த காரணம், கணவன் சச்சந்தர் வந்து இறந்த காரணத்தினால அவ வந்து தன்னோட கூந்தலுக்கு எந்த ஒரு ஒப்பனையுமே செய்யல, எண்ணெய் பூசிக்கல, கழுவி சுத்தம் செய்யல, பூச்சுடல, இது மாதிரி எந்த ஒப்பனையுமே செய்து கொள்ளாததுனால ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. அந்த அந்த கூந்தல்லாம் அப்படியே தாழ்ந்து போற மாதிரி ஒரு கம்பி மாதிரி சடப்பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சடப்பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கூந்தலை உடைய அந்த பெண் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அருகவனை நினைச்சு அங்க மனசுக்குள்ளேயே நினைச்சு அந்த தோழ்தி அழுது இருந்தால் வாச மலர்கள் எல்லாம் போட்டு அந்த இறைவனை வந்து வணங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மணமான பெண்கள் கணவன் உடனுறையாத போதோ அல்லது இறந்து விட்டாலோ தங்கள் கூந்தலை ஒப்பனை செய்வதை விட்டு விடுவர். குறிப்பாக எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. கணவன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னாலே, கணவன் இல்ல, அதாவது போருக்காகவோ இல்ல வெளியூருக்காக தூதுக்காகவோ கல்விக்காகவோ போயிருந்தா கூட பெண்கள் வந்து எந்த ஒரு ஒப்பனையுமே செய்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியம்லாம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது குறிப்பா என்ன வேலை செய்ய மாட்டாங்கன்னா, கூந்தலை கழுவி சுத்தம் செய்தல், அகில் புகையிடுதல், மணமிக்க மலர்களை சூடிக்கொள்ளுதல், வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ளுதல் போன்றவற்றை செய்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் சங்க காலத்தில் பெண்கள் வந்து கூந்தல் என்பது கணவனுக்கு உரியது என்னும் எண்ணம் பழங்கால மக்களிடையே இருந்தது. அது ஒரு முக்கியமான காரணமாகும். அதனாலதான் பார்த்தோம்னா புறநானூற்றுல கூட ஒரு அடி வரும். அதாவது கூந்தல் கிழவன் அப்படின்னு சொல்லி தலைவனை சொல்லுவாங்க. நாரிரும் கூந்தல் கிழவரை படிந்தே என்று புறநானூற்றுல கூட ஒரு அடி இருந்தது. நிறைய இலக்கியங்கள் சொல்லுது கூந்தல் வந்து பெண்களோட கூந்தல் வந்து ஆண்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி சீவக சிந்தாமணியிலும் சச்சந்தன் மறைவிற்கு பின் மனைவியாகிய விசையை தன் கூந்தலை கழுவி சுத்தம் செய்து பராமரிக்கப்படாமல் சடையாகி போனது. அவ்வாறு அவள் நீண்ட காலமாக கணவனையும் மகனையும் இழந்து தவித்திருந்தாள். மேலும் கணவனான சச்சந்தனை இழந்திருந்ததால் மனைவியாகிய விசையை எந்தவித ஒப்பனையும் செய்து கொள்ளவில்லை. அவருடைய கூந்தல் அழுக்குடன் சேர்ந்த நீலமணி போல கம்பியால் செய்த மயிர் நீராடுதல் இல்லாமல் சடையாகி முதுகில் தொங்க மறைவான இடத்தில் இருந்து மனம் பொருந்திய மலர்களை அருக பெருமான் காலடியில் ஏற்றி குற்றமற்ற வாழ்த்துக்களை மனதில் கூறி வழங்கினாள். அதாவது இது சமண சமய காப்பியம். அதனால சமண சமயத்தோட இறைவனாகிய அருக பெருமானோட வழிபாடு பற்றி சொல்றாங்க. அதனால அவ தன்னை பற்றி எந்த ஒப்படையுமே செய்யல. தன்னை பற்றி சிந்தனையே அவளுக்கு இல்ல. தன்னோட மகன் எப்படி இருக்கான், தன்னோட நாடு எப்படி இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர தன்னை ஒப்பனை செஞ்சுக்கணும் அவங்க நினைக்கல. இதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1785 பாடல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிந்திப்பள் என் சிறுவன் திறமினிய என் தெளில் நெடுங்கண் வந்து பணி வார்ந்து முளை கலிங்கமது நனைப்ப அந்திலிருந்தாள் அவளுக்கு அடைந்து மனம் நடுங்கி வந்திருந்தார் மகிழ்ந்து காதல் மிக மாதோ. இந்த பாடல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதே வயதுல இருக்க அந்த 4 பேர் தன்னோட மகனை எண்ணி எண்ணி வருந்திட்டு இருக்கா இல்லையா, சீவகனை எண்ணி எண்ணி வருந்துகிட்டு இருக்கா இல்லையா விசையை. அப்போ தனக்கான ஒப்பனைகள் செஞ்சுக்கல, தன்னை அவன் பராமரிச்சுக்கவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தன்னோட மகனையே எண்ணி எண்ணி வருந்து கொண்டிருந்தால் அந்த சூழல்ல இந்த 4 பேரும் வர்றாங்க. அந்த பெண் ஆனா இந்த 4 பேருக்கும் தெரியாது யாரோ ஒரு பெண், திருமகளை போன்ற ஒரு பெண் அங்க இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க விஷயம் தெரியுதே தவிர அவ விசையையோ அப்படின்னோ சீவகனோட தாய் என்பதோ அந்த 4 பேருக்கும் தெரியாது. அதனால போய் அவங்ககிட்ட போய் விசாரிக்க போறாங்க. இந்த 4 பேரும் இந்த இப்படி அழுதுட்டு இருக்கீங்களேம்மா, திருமகளை போல இவ்வளவு ஒளி வீசக்கூடியவங்களா, ஏன்னா மகாராணி இல்லையா, அதனால அந்த முகத்துல வந்து அந்த ஜுவாலி அந்த ஒரு பிரகாசம் தெரியும் இல்லையா, என்னதான் ஒப்பனை இல்லாலும் சொற்று சொல்ல இருந்தாலும் அவங்களுக்குன்னு அந்த ஒரு இது தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தெரியுது. அந்த பெண் விசையை என்று அறியாமல் இந்த தோழர்கள் 4 பேரும் வருத்தத்துடன் தொடர்ந்து அழுது கொண்டிருக்கும் இவள் யார் என்று அறிந்து கொள்வதற்காக அவள் அருகிலேயே போய் நிற்கிறாங்க. யாருன்னு போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் இவர்கள் வருவதை கூட அறியாது நீண்ட நேரமாக அழுது கொண்டிருக்கலாம். ஏன்னா நீண்ட நேரமான்றதோட பல வருஷமா அழுதுகிட்டு இருக்கா, தன்னோட மகன் எப்படி இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த நேரத்துல இவங்க 4 பேர் போறாங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா அது ஒரு அதிர்வுனாலே தெரியும். ஆனா அதை கூட உணர்ந்து கொள்ள முடியாது. மகனோட நினைவாகலே எண்ணி அழுது கொண்டிருக்கிறாள். கண்ணீரால் தனது ஆடை நனைந்து போகும் அளவுக்கு அழுது கொண்டே இருந்தால் விசை. கலிங்கம் சொல்றாங்க. கலிங்கம்னா ஆடை. அவர்கள் 4 பேரும் அவளை கண்டு மனமுருகி வணக்கம் சொல்லி அமர்ந்தனர். இவர்களை கண்டதும் தன் மகனையே கண்டது போல அந்த தாய் உள்ளமும் மகிழ்ந்து சிறிது மனம் மாற்றி இருந்தாள். சொல்றாங்க, அந்திருந்தால் அவளுக்கு அடைந்து மனம் நடுங்கி வந்திருந்தார் மகிழ்ந்து காதல் மிக மாதோ. வந்திருந்தவங்களை பார்த்து அன்பு மிக இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள வந்து அந்த பள்ளியிலேயே இருக்கா. அப்ப யாரை பற்றி அவங்க நினைப்பில்ல. இப்ப பார்த்தோன்னே தன்னோட மகனே வந்த மாதிரி அதே வயதுடைய பார்த்தோன்னே ஒரு மகிழ்ச்சியோட அவங்களை பார்த்து கொஞ்சம் மனம் மாற்றி இருக்காங்க. அப்படிதான் இந்த பாடல சொல்லப்படுகிறது. அதற்கடுத்து 1786 பாடல். வரையுடுத்த பள்ளியிடமாக அதில் மேயோள் விரையுடுத்த போதும் உரையும் வேல் நடுங்கனால் கொல் உரையுடுத்த நாவுரையும் ஒண்ணுதல்கொள் அன்றி
திரையுடுத்ததே மொழிகள் என்று தெரிகள்ளார். அதாவது இப்ப யாருன்னு தெரிஞ்சாகணும் இவங்களுக்கு. பாக்குறதுக்கு வந்து தேவி போல, லட்சுமி போல, நிலமகள் போல, சரஸ்வதி போல இருக்காங்களே, யாராக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தவர்கள் தங்களுக்குள்ளாகவே கேட்டுக்கொள்கின்றனர், தாயே, தவப்பள்ளியையே இடமாக கொண்டு வாழும் இவள் யாராக இருக்கக்கூடும்? மலைகள் சூழ்ந்த இப்பள்ளியிலே வீற்றிருக்கும் இவள் மனம் கவலும் தாமரை மலரில் வாழக்கூடிய திருமகளாக லட்சுமி தேவியோ, மேயோள் அந்த காட்டிலே வசிக்கக்கூடிய அந்த லட்சுமி தேவியா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல சொல்மணக்கும் நாவில் வீற்றி இருக்கக்கூடிய சரஸ்வதியான கலைமகளோ அப்படின்னு பாக்குறாங்க. வெண்தாமரையில் வீற்றி இருக்கக்கூடிய கலைமகளோ அப்படின்னு கேக்குறாங்க, நினைச்சுக்கிறாங்க. அல்லது கடலை கொண்ட நிலமகளோ என்று இப்படி தங்களுக்குள்ளேயே மலைமகளா, நிலைமகளா, அலைமகளா அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ளேயே வந்து அவங்க அங்க விசையை யாருன்னு தெரியாம பேசிக்கிறாங்க. இன்று விசையை யார் என்று தெரிந்து கொள்ள இயலாதவர்களால் யார் என்று தெரியாமல் அவர்கள் தங்களாகவே கேட்டுக்கொண்டார்கள். அந்த பாடல்ல அதுக்கடுத்து அடுத்த பாடல் 1787 பாடல். மங்களம் இழந்த திரு மாமகளை ஒப்பீர், இங்க வர வெண்ணே குளம் யாதடி கற்கென்ன, எங்குளமும் எவ்வரவும் வேண்டில் எளிதன்றே, நுங்குளமும் நும்வரவும் நீருணைமின் என்றாள். இப்ப பார்த்தோம்னா சரி, இவங்களுக்கு வந்து யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி போய் அவங்கள போய் பார்த்து வணக்கம் சொல்லிட்டு, அம்மா நீங்க வந்து இருக்கீங்களா, மாமகளை போல திருமகளை போல இருக்கீங்களே, நீங்க யார், இது எதுக்காக அங்க வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. இவ வந்து ஒரு அரசி, இங்க வந்து ஒரு மறைந்து இருக்காங்களா, அப்ப வந்து நான் யாருன்னு உடனே வெளிப்படுத்த முடியாது, அதனால கேக்குறான். நான் யாருன்னு சொல்ல முடியாது, ஆனா நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மங்களம் இழந்த திருமாமகளை ஒப்பீர், ஒரு மக வந்து ஒரு மங்களம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கணும், அது போல காட்சியளிக்கிறீங்க. இவள் சீவனின் தாய் விசை என்று அறியாதவர்களான அந்த 4 பேரும் தங்களுக்குள்ளாகவே இவள் யாராக இருக்கக்கூடும் என்று வியந்து பேசிக் கொண்டிருந்தனர். மேலும் அதனை அவளிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணி, மங்களம் இழந்த திருமகளை போன்றவளே, தாங்கள் இங்கே வர வேண்டிய காரணம் என்ன? உங்கள் குலம் யாது என அவர்கள் கேட்டனர். அதற்கு அவள், என் குலமும் எவ்விட வருகையும் அறிய விரும்புதல் எளிதல்ல, ஏனென்றால் எளிதில் சொல்ல இயலாது. அதனால் உன் குலமும் உன் வருகையும் கூறுங்கள் என்றாள். தவவேடத்தில் மறைந்து வாழ்கிறாள், அதனால் தன்னை யார் என்று எளிதாக வெளிப்படுத்த முயலாது. அதனால் இந்த 4 இளைஞர்களை பார்த்து நீங்கள் யார் என்று வினவுகிறாள் விசையை. எம் குலமும் எம் வரவும் வேண்டில் எளிதன்றே, நும் குலமும் நும் வரவும் நீர் உறைமின், நீங்க யாரு, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க, நீங்க முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விசையை கேட்கிறாங்க இந்த பாடல்ல. அதற்கடுத்து 1788 பாடல். மோட்டு முது நீர் அழகும் மொய்த்த இளவாளை பூட்டு சிலை உறைவினோடு பொருகுதுயில் மடியும் ஈட்டமுடையவர்கள் உரையும் இராசபுரம் என்னும் நாட்டமுடை நகரம் எனதாகும் உரைப்பதியே. இப்படி வந்து சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 பேர் பேசினா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விசையை பேசுற மாதிரியும் தேவதத்தன் பேசுற மாதிரிதான் பெரும்பாலும் இந்த காட்சிகள் வந்து அமைஞ்சிருக்கும். அப்போ வந்து இந்த விசையை வந்து கேட்கிறாங்க, நான் யாருன்னு சொல்ல முடியாது, அதனால நீ யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால சொல்றாங்க. முதல்ல வந்து நாங்க யாரு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. சொல்லும் போது இப்ப நம்ம அறிமுகப்படுத்தும் போது நம்ம நாடு ஊரு சொல்லி அறிமுகப்படுத்தும் இல்லையா, அது போல இவர் வந்து தன்னை வந்து அறிமுகப்படுத்துறாரு. நாங்க எந்த நாட்டுக்காரங்க, நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. உடனே அந்த 4 ஒருவரான தேவதத்தன் தன்னை யார் என கூறி அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். அவர்களின் ஊரான ராசமுபுரத்தை பற்றி குறிப்பிடுகிறான். அந்த ஊரின் பெருமை பற்றி சொல்கிறான். பொதுவாக நாம் நம்மை அறிமுகப்படுத்தி கொள்ளும் பொழுது நாம் யார் என்று பலருக்கும் தெரியாத போது நமது ஊரையோ அல்லது நாட்டையோ அல்லது எது பழக்கமா இருக்குமோ, அந்த பெரும்பாலானவங்களுக்கு எந்த ஒரு அடையாளம் தெரியுமோ அதை சொல்லி அறிமுகப்படுத்தும் இல்லையா, அது போல இவனும் தன் நகரமான ராசமபுரத்தை பற்றி சொல்கிறான். பழைய நீரில் நீர்மலங்கு மீனும் வாழை மீனும் நான் பூட்டிக் கொண்டு வில் போன்ற இராமீனும் சேர்ந்து தம்முள் உறங்குவதற்கு இடமான செல்வந்தர்கள் பலர் வாழக்கூடிய ஊர் அப்படின்னு சொல்றாரு. ஈட்டமுடையவர்கள் உரையும் ராசபுரம் என்னும் அப்படின்னு சொல்றாரு, அப்படின்ற வரியில சொல்றாரு. என்று செல்வந்தர்கள் பலரும் வாழக்கூடிய அந்த வளமான நாடு என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லி, ராசமாபுரம் என்னோட நாடு அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அதுக்கடுத்த பாடல்ல தன்னை அறிமுகப்படுத்தினதோட மீதி இருக்கக்கூடிய 4 பேரையும் அறிமுகப்படுத்துகிறார். 1789 பாடல். பொன்னுடைய மார்பில் புகழ் மந்திரி பொழந்தார் தன்னுடைய நுண்ணுணர்வில் சாகரருக்கு தக்கால் கொன்னெடிய வாழ் குருதத்தை சிறிதத்தன் மண்ணடுங்க வீங்கு திரள் தோல் மடங்கலன்னான். அடுத்ததாக சீதத்தனை அறிமுகம் செய்யறாரு. தேவதத்தன் தான் எல்லாருமே அறிமுகம் செய்யறாரு. முதல்ல வந்து நாங்கெல்லாம் ராசமபுரத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அந்த நண்பர்கள் 4 பேரையும் அறிமுகம் செய்யறாரு. இவன் ஏமாந்த நாட்டின் ராசமாபுரத்து நகரத்தில் உள்ள பகையரசர்கள் எல்லாம் நடுங்கத்தக்க அச்சம் தரக்கூடிய வருத்த தோள்களை உடையவன். சிங்கம் போன்ற மன்னனும் திருமகள் வாழும் மாறுபடைய புகழ் கொண்ட அமைச்சரான
பொன்மாலை சூட்டி அமைச்சருக்குரிய நூலில் நுண்ணறிவு கொண்ட சாகரனுக்கும் அவனுக்கு தகுந்த மனைவியானவளும் அழகிய கண்களை உடையலுமான குருதத்தை பெற்ற மகன் சீதத்தன் ஆவான் என்று குறிப்பிடுகிறான். அதாவது அந்த நாட்டோட அமைச்சரா இருந்தக்கூடிய சாகரதத்தனுக்கும் அழகிய மனைவியா இருக்கக்கூடிய குருதத்தை என்ற பெண்ணுக்கு பிறந்தவன் தான் இவன் பேரு சீதத்தன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறார் தேவதத்தன். அதுக்கடுத்து 1790 பாடல். அளப்பரிய இந்த பாடல் புத்திசேனன் அறிமுகப்படுத்துறாரு. அளப்பரிய நான்மறையினான் அசலன் என்பான் திளைக்கும் திரு ஒப்புடைய திலோத்தமேதன் சிறுவன் விளைத்திரும்பும் மெய்து ஒளிந்த மிச்சில் வரை மார்பன் இலைப்பல் இவன் தேசுரை புத்திசேன் இவ்விருதான். அதாவது இவனோட பெருமைகள்லாம் நான் சொல்லிட்டே இருந்தேன்னா 4 புறம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவனோட பெருமையை சொல்ல நான் இலச்சே போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருவன் அளவிட முடியாத 4 வேதங்களையும் நன்கு கற்றிருந்த அசலன் என்பவனுக்கும் திருமகளை போன்றவளாகிய திலோத்தமைக்கும் பிறந்த மகன். இவனது புகழை சொல்லிக்கொண்டே போகலாம். இவன் புகழ் முழுவதையும் சொல்லிக்கொண்டே இருந்தால் நான் இளைத்தே போய்விடேன். அந்த அளவுக்கு பெருமையும் புகழையும் உடையவன் என்று புத்திசேனனை குறிப்பிடுகிறான் தேவதத்தன். அந்த அளவுக்கு சிறப்பு பொருந்தியவன். அதனால என்னால ஒரு வார்த்தையில இவன் இப்படிதான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து 1791 பாடல். செட்டி தனபாலன் மனையால் சினவு வாழ்கண் பட்டம் நுதல் மின்னின் நகு பவித்திரைக்கு தோன்றி மட்டுமலர் மார்பின் மதையானே எயிறு எழுதாங்கு கிட்டகுரிதார் திவள பதுமுகன் இவ்விருந்தான். இந்த பாடலிலே பதுமுகனை அறிமுகம் செய்கிறான் தேவதத்தன். இவன் செட்டியாகிய தனபாலனின் மனைவியான பவித்திரையின் மகன். அதாவது தனபாலனோட மகன் என்று கூறாமல் அவனது மனைவிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவளது மகன் என்று கூறுகிறார் புலவர். பொதுவாக இந்த சீவ சிந்தாமணியில ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். பெரும்பாலும் அறிமுகப்படுத்தும் பொழுது தந்தையின் பெயரை கொண்டு மட்டுமே படுத்தாமல் தாயின் பெயரையும் கொண்டு அறிமுகப்படுத்துவதை காணலாம். பெரும்பாலும் இன்று வரை கூட இன்னார் மகள் அல்லது இன்னாரோட மனைவி என்று தந்தையின் பெயராலேயோ அல்லது கணவன் பெயராலேயோ அறிமுகப்படுத்தக்கூடிய காலம் இந்த காலத்துல. அப்படி இருக்கும்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 10ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க, 9ஆம் 10ஆம் நூற்றாண்டு காலம், அந்த காலத்திலே கூட ஒரு ஆணை அறிமுகப்படுத்தும் போது தாயோட பேரையும் தந்தையோட பேரையும் சொல்லி அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நான் சீவக சிந்தாமணியில பார்க்கலாம். காப்பிய காலத்திலேயே பெண்ணின் பெயரை கொண்டு அறிமுகப்படுத்தி இருக்கும் புலவரின் சமத்துவத்தையும் உயர்ந்த குணத்தையும் உயர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு கூட நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்ல விண்ணப்ப படிவத்துல எல்லாம் பார்த்தோம்னா தந்தை பெயர் தான் இருக்கும். ஏதோ சில விண்ணப்ப படிவங்கத்துலதான் தாயோட பெயரையும் இருக்கும். அப்படி இருக்கும்போது தந்தையோட பெயரையும் தாயோட பெயரையும் சேர்ந்து சொல்றது புதுமையா இருக்கு. இந்த பாடல்களில் நண்பர்கள் 4 பேரையும் அறிமுகப்படுத்தும் போது தாய் தந்தை இருவரின் பெயரையும் சமத்துவத்தோடு புலவர் அறிமுகப்படுத்துகிறார். இந்த பவித்திரை என்பவள் நெற்றியில் பட்டம் என்னும் ஒளி வீசக்கூடிய அணிகளை அணிந்துள்ளாள். அதாவது இப்ப பெண்களை நெற்றியில நெத்தி சுட்டி மாதிரி ஒப்பனைக்காக போறாங்களா, அது போல இந்த பெண் அந்த நெத்தி சுட்டி மாதிரி ஒரு அணிகளை அணிஞ்சிருக்காங்க. இந்த பதுமுகன் மிகுந்த வீரம் மிக்கவன். எந்த அளவுக்கு வீரம் என்றால் இவனுடைய மார்புல மதம் பிடித்த யானையோட போரிட்ட போது அவனோட கொம்பு பட்ட தழும்பு இவனோட மார்புல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வீரமுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு பதுமனோட வீரத்தை அறிமுகப்படுத்துறான் தேவதத்தன். அதுக்கடுத்து 1792 பாடல். பொன்னகருள் வேந்தன் பெயரால் பொறியும் பெற்றான் வில்மறியதோள் விசேதத்தன் உயிர்கவசம் பின்னறிய கற்பினவள் பிரீதிமதி காதல் தன்மகனின் ஆணடிகள் தேவதத்தன் என்பேன். அடுத்து இந்த பாடல்ல தன்னையும் அறிமுகம் செய்து கொள்கிறான் தேவதத்தன். அடிகளே, செல்வமிக்க செல்வர்கள் வாழக்கூடிய அந்த உயர்ந்த ராசமாபுரத்திலே மன்னன் சச்சந்தன் பெயரால் பட்டம் பெற்றவனும் அரசனுக்கு உயிர்கவசம் போல இருந்தவனும் ஆகிய எந்நேரமும் வில்லை கையில் ஏந்தி இருக்கக்கூடிய வலிமையான தோள்களை உடையவனான விசேதத்தன் என்னும் பெயரை உடையவன். மேலும் பலரால் மதிக்கத்தக்க கற்பிடை உடையவனான பிரீதிமதியின் அன்புக்கும் பாத்திரமாக பிறந்தவன். என் பெயர் தேவதத்தன் என்று அறிமுகப்படுத்துகிறான். இந்த இடத்துல கற்பில் சிறந்தவள்னு சொல்றாங்க. அதாவது கற்பு பற்றிய நம்பிக்கை என்பது திருமணத்திற்கு பிறகு கற்பனை என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னாலும் உண்மையிலே கற்பு என்ன அப்படின்னா திருமண வாழ்க்கையை தான் கற்பு அப்படின்னு சொல்றாங்க. திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் கொண்டுள்ள அன்பு, மரியாதை, நம்பிக்கை மற்றும் ஒழுக்கத்துடன் வாழும் வாழ்க்கை முறையை பற்றியதான் கற்பு அப்படின்றது. திருமணம் செய்து கொண்டு ஒரு குடும்பமாக வாழும் வாழ்க்கை நெறிய கற்பு எனப்படுகிறது. இந்த பாடலில் ராசமாபுரத்தில் வாழக்கூடிய பெண்களால் மதிக்கப்படக்கூடிய உயர்ந்த கற்பனை உடையவளாக இருந்த பிரீதிமதியின் மகனான தேவதத்தன் என்று குறிப்பிடுவது முற்காலத்தில் கற்புடைய மகளிர் மதிப்பிற்குரியவளாக இருந்தனர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அபிதாமன் சிந்தாமணியில கூட ஒரு கருத்து சொல்லப்படும். அதாவது கற்புக்கரசியாக அருந்ததிய வடமீன் அப்படின்னு அழைப்பர். வசிஷ்ட முனிவரோட மனைவியாக இருந்த அருந்ததி வானில் வடக்கு திசையில் இருப்பதால் வடமீன் என பெயர் பெற்றால்.
இவள் தன் கணவன் மீது ஐயப்பட்டதால் கருநிறத்தோடு கூடிய செந்நிறத்தை பெற்று யாவரும் காணுமாறு நட்சத்திரமாகி இருக்க சாபமடைந்தாள். இவள் வானில் சப்தரிஷிகளாகிய 7 நட்சத்திரங்களுக்கும் நடுவில் வசிஷ்டரின் அருகில் இருப்பவள் என்பார். கணவன் அன்புடன் இருக்கவும் செல்வந்தனாக இருக்கவும் மணப்பெண் மணநாளில் இவளை வணங்குவது இன்று மரபாகும். திருமணத்துல கூட சொல்லுவாங்க, அருந்ததி தெரியுதா, நட்சத்திரம் தெரியுதான்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னன்னா ஒரு கற்பின் ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து 1793வது பாடல். வங்கள் வினையால் இறைவன் விடிய அஞ்ஞான்றே எங்களுயிர் நம்பியோடு யாங்கள் பிறந்தேமா, எங்கள் தமர் தம்பிக்கு இவர் தோழரென ஈந்தார், எங்கள் எழிலன் ஞாயிறென இன்னனம் வளர்ந்தோம். அதாவது அவங்களோட பிறப்பை பத்தி சொல்றாங்க. அதாவது யாரு அப்படி நாங்க யாரு 4 பேரை அறிமுகப்படுத்தின பின்னாடி இந்த சீவகனோட நாங்க 4 பேர் பிறந்தோம்ல அதை சொல்றார். அடுத்து சொல்கிறான், நாங்கள் என்ன தீவினை செய்தோமோ தெரியவில்லை, எங்கள் அரசனாகிய சச்சந்த மன்னன் இறந்த அதே நாளிலேயே நம்பியும் பிறந்தான். அதாவது சீவகனை சொல்றாங்க, சீவகன் பேரை சொல்லாம நம்பின்னு பிறகு சச்சந்தன் இறந்தான்ல, இறந்த அன்னைக்குதான் சீவகன் சுடுகாட்டுல பிறக்கிறான் இல்லையா, அதை சொல்றாங்க. சீவகன் பேரை சொல்லல, நம்பியின் பிறந்தான் நாங்களும் பிறந்தோம், அதே நாள்தான் நாங்களும் பிறந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்கள் உறவினர்கள் எங்களை நம்பியின் தோழர் என்று கூறி வளர்த்தனர். எங்களை வளர்க்கும் போதே நீ நம்பிக்கை தோழர்கள் என்று சொல்லிதான் வளர்த்தாங்க. நாங்கள் அனைவரும் கந்துக்கடன் இல்லத்திலேயே வளர்ந்தோம் என்று கூறுகிறான். இங்கு அரசன் சச்சந்தரின் உறவினர்கள் எல்லாம் கட்டியங்காரன் தன் வஞ்சகத்தால் அளித்த காரணத்தால் கந்துக்கடன் சீவகனுக்கு உறுதுணையாக இவர்கள் அனைவரையும் தோழர்களாக வளர்த்தார். ஏன்னா அவனுக்கு ஒரு துணையா இருக்குன்றக்கா பிறப்பிலே இருந்தே துணையா வளர்க்கிறார். யாண்டு நிறைந்தேகிய பின் நந்தன் அவர் கிளையார் மாண்ட குணத்தார் நபுலர் விபுலர் எடு என்னும் ஈண்டு வளர்ந்தேது பிசினிச்சை மிசையெய்தி தீண்டறிய வெம்மையோடு திக்கயங்கள் எனவே. அதுக்கப்புறம் சீவகன் பிறந்த 1 வருடம் கழித்து அவனுக்கு தம்பியாகிய நந்தட்டன் பிறந்தான். நாங்கள் பிறந்த கழிந்த பின் நம்பியின் இளையவனாக நம்பியாக உயர்ந்த குணங்களுடன் கூடிய நந்தட்டன் பிறந்தான். அதற்கு பின் நபுலர் விபுலர் என்பவருடன் சேர்ந்து 8 பேராக நாங்கள் வளர்ந்தோம். அதற்கு பின்னாடி 4 சதுர்கள், நாங்க நண்பர்கள் 4 பேர், மொத்தம் 8 பேரா நாங்க வளர்ந்தோம் அப்படின்றாரு. பகையை அழிக்கக்கூடிய ஆற்றலுடனும் போர்க்குடத்துடனும் கூடிய யானையை போலவும் நாங்கள் வளர்ந்தோம் என்கின்றார். அந்த திக்கயங்கள் சொல்றாங்க, அந்த மாதிரி புஜங்கள்லாம் எங்களுக்கு போர் செய்யறதுக்கான ஆற்றல்களோட எங்களை வளர்த்தாரு அப்படின்னு சொல்றாங்க. 1795வது பாடல். விற்றொழிலும் வாட்தொழிலும் வீணை ஒரு தொழிலும் மற்றொழிலும் தேர்தொழிலும் வாரணத்தின் தொழிலும் நற்றொழில் வாசியோடு நன்கலைகள் நீந்தி கற்றனங்கள் யாமுடன் கற்பனைகள் எல்லாம். இவர் சீவகனோட இருக்கக்கூடிய அந்த 8 பேருக்கும் 7 பேருக்கும் மொத்தமாக 8 பேருக்கும் அந்த அரசனுக்குரிய அந்த அனைத்து தொழில்களையுமே கற்றுக் கொடுக்கிறார்கள். சீவகனுடன் நாங்கள் 7 பேருமாக மொத்தம் 8 பேரும் பல்வேறு விதமான கலைகளையும் கற்றுத் தேர்ந்தோம். அதாவது வீழ்த்தொழில், வாழ்த்தொழில், தேரோட்டுதல், குதிரை ஏற்றம் செய்தல், யானை பயிற்சி செய்தல், யானை அடக்குதல் முதலிய பல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தோம். ஏன்னா இதெல்லாமே ஒரு அரசனுக்குரிய தகுதிகள். கூடவே வீணை மீட்டுதல், யாழ் மீட்டுதல் முதலான இசை நுண்கலைகளையும் பல்வேறு விதமான வித்தைகளையும் கற்றுத் தேர்ந்தோம். மேலும் பல்வேறு நல்ல நூல்களையும் கற்றுக்கொண்டோம் என்று கூறுகிறான் தேவதத்தன். அதுக்கடுத்து 1796 பெஞ்சிலையின் பேடர்தொரு மீட்டு வீசும் போகும் விந்தையரையன் மகளை வீணையுறு நெய்தி குஞ்சரமும் வென்று குணமலை நலனுண்ட நம்பியவன் நாமம் என எண்ணின் இதுவாமே. இந்த இடத்துலதான் பேரு சொல்றாங்க. அதாவது இவ்வளவு கலைகளை கற்றுக்கொண்டதன் பயனாக என்ன செஞ்சோம் அப்படின்னா, இவ்வாறு பல கலைகளை கற்றுக்கொண்டதன் பயனாக கொடிய வேடர்கள் எங்கள் பசு கூட்டங்களை கவர்ந்து கொண்ட போது வில்லேந்தி போர் செய்து அப்பசு கூட்டங்களை மீட்டு வந்தோம். விண்ணில் செல்லும் ஆற்றல் படைத்த கலுலவேகன் என்னும் மாணவன் மகளாகிய காந்தர்வதத்தையை வீணை போட்டியில் வென்று மணந்து கொண்டான் சீவகன் வென்றான். மேலும் பட்டத்து யானையான அசனிவேகன் என்ற யானை மதம் பிடித்து குணமாலையை தாக்க வரும்போது அதனை காப்பாற்றி தான் கற்றுக்கொண்ட வித்தையால் யானையிடமிருந்து குணமாலையை காப்பாற்றி அவளே திருமணம் செய்து கொண்டான் என்று கூறி அவனது பெயர் இதுதான், அவனுடைய நாமம் இதுதான் அப்படின்னு சொல்லி தேவதத்தன் சொல்றான். அதுக்கடுத்து 1797வது பாடல். கந்துக்கடன் என்ற நகர் காதி முதுநாய்கள் மந்தி பெறப்பட்ட மகன் மூரி சிலை தடக்கை சிந்திப்பவர் அவளமொரு சீவகன் என் தோழன் அந்திலொரு நாளேவனை அரசனொரு தவற்றால். அப்படி சொல்லும் போது அரசன் ஒரு தவற்றால், ஒரு தவறு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு அப்படியே முடிக்கிறாரு. ராசமாபுரத்தில் பெரிய வணிகனாக இருக்கும் கந்துக்கடன் பெற்றெடுத்த மூத்த மகன் சீவகனோட மகன் தான் சொல்றாரு. கந்துக்கனோட மகன் தான் சீவகன் சொல்றாரு என குறிப்பிடுகிறான். மேலும் தனது வலிமையான கைகளில் வில்லை ஏந்தி நிற்கும் வீர திருமகன் சீவகன். நினைப்பவர்களுக்கு உதவி கேட்பவர்களுக்கு அனைத்து உதவியும் செய்து அவர்களோட துன்பத்தை போக்கக்கூடியவன். அப்படியாப்பட்ட ஆற்றலும் உயர்ந்த குணமும் இரக்கமும் மிக்கவன். அவன் என் தோழன், அவன் பெயர் சீவகன் என்று கூறுகிறான். சொல்லிவிட்டு அரசன் கட்டியங்காரன் அவனுடைய தன் தவறினாலே ஒரு நாள்
அப்படியே அந்த பாட்டை வந்து தொக்கி நிக்குது. அடுத்த பாடல், தொடிகள் தவழ் வீங்குதிரள் தோளிருகையாத்து கடிகள் தவழ் குழல் மகளிர் கசிந்து மனம் கரிய கொடிகள் தவழ் மாட நகர் கொள்ள என்ன மாழ்கி இடிகள் தவழ்ந்திட்ட படநாகம் என விழுந்தாள். அப்படி சொல்லி முடிச்சுட்டு அந்த ஒரு நாள் ஒரு செஞ்ச தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே சீவனுடைய தொடி என்னும் தோல் அடிகனன் அணிந்த பறித்த தோள்களை ஒரு நாள் இருக்க கட்டி அந்த ஊரில் உள்ள மனம் வீசக்கூடிய மலர்களை சுடைய தேன் சிந்தும் கூந்தலை உடைய பெண்களின் கண்களில் எல்லாம் கண்ணீர் சிந்தும் கொடிகள் கட்டப்பட்ட அந்த உயர்ந்த மாடங்களுடைய அந்த ராசமா நகரில் அவனை கொள்வதற்குன்னு தான் சொல்றாங்க. அதாவது முதல் பாடல சொல்றாங்க, அப்படியேப்பட்ட சீவகன் தன்னோட தவறுனால, அவர் செஞ்ச ஒரு தவறுனால அந்த நாட்டோட அரசன் வந்து அவனை கட்டி எல்லாம் அந்த நாட்டுல இருக்க பெண்களா வருந்தும்படி அவனை கொள்வதற்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொள்வதற்குன்னு சொன்ன வார்த்தை கேட்ட உடனே அப்படியே அந்த ஒரு பாம்பு படம் எடுத்து எப்படி வேகத்தோட மயங்கி விழுமோ, இடியால் தாக்கப்பட்ட ஒரு பாம்பு எப்படி மயங்கி விழுமோ, அது போல அந்த கேட்ட அடுத்த வினாடியே விசையை வந்து மயங்கி விழுகிறாங்க. அதாவது இடிகள் தவழ்ந்திட்ட படநாகம் என விழுந்தாள். இவ்வாறு சொன்ன அந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனேயே இடியால் தாக்கப்பட்ட நாகப்பாம்பை போல மயங்கி விழுந்தாள் விசையை. ஏன்னா அது வரைக்கும் அவங்க மகன் ஏதோ ஒரு கதை சொல்லிக்கிட்டே வரும்போது திடீர்னு அந்த கொல்லப்படுது அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே மயங்கி விழுறா விசையை. அடுத்து 1799 பாடல், மாதவர் பெருமை பண்ணும் மாநகர் நம்பிக்கு உற்ற ஏதத்தை கேட்டலோடும் இருகனும் பிறழ்ந்து மாழ்கி காதற்ற மகனுக்கு உற்றவை என கலங்கி விழுந்தார். ஆதலால் நங்கையாரே அருள் பெருது உடையார் என்றார். இப்போ கூட அது விசையை வந்து சீவனோட தாயன்னு தெரியாம இந்த 4 பேர் பேசிக்கிறாங்க. நம்மளோட நம்பி, அதாவது சீவனுக்கு ஒரு துன்பம் நேருச்சுன்னு கேட்டவுடனே இந்த பெண் இப்படி மயங்கி அப்படியே 2 கண்ணு மேல போய் சொருகி போய் மயங்கி விழுந்தாங்களே, என்ன இவங்களோட தவ பெருமை அப்படின்னு நினைச்சு இந்த 4 பேரும் பேசிக்கிறாங்க. சீவகனுக்கு ராசமாபுரத்திலே ஏற்பட்ட துன்பத்தை தேவதத்தன் கூற கேட்ட விசை மயங்கி விழுந்தாள். இதனை கண்டு தோழர்கள் 4 பேரும் வியப்படைந்தனர். நம் தோழனாகிய சீவகனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை தன் மகனுக்கு ஏற்பட்ட துன்பம் போல எண்ணி கலங்கி 2 கண்களும் மேலே சொருக பெற்று மயங்கி விழுந்தாலே இந்த பெண், என்னை இவர்களது தவ வலிமை என்று எண்ணி அந்த 4 பேரும் வியந்தனர். அடுத்து 1800 பாடல், கொஞ்சம் வேகமா தான் போயிருக்கேன். மால் புகுபு மயங்கி வீழ்ந்த மாபெரும் தேவி தன்னை ஆழ்துயர் அவித்தற்கு ஒத்த அரும்பெறல் யோகம் நாடி கால் புரிந்தரைத்த சாந்தின் கழிதர நீரில் தேற்ற யாழ்புரை கிளவி ஆற்றாள் மயங்கி வீழ்ந்து அறற்றாள். அப்ப வந்து மயங்கி வீழ்ந்துட்டாங்க. இப்ப மயங்கி விழுந்துட்டா நம்ம வந்து தண்ணி தெளிப்போம், ஏதாவது குளிர்ச்சியான இது குடிப்போம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேவின்ற ஒரு அரசியா இல்ல தவத்துல உயர்ந்தவங்களான்னு தெரியல, இல்ல அந்த பகுதியில ஒரு பழக்கமா என்னன்னு தெரியல, மயங்கி விழுந்த அந்த விசையை வந்து எழுப்புறதுக்காக கழுத்துல போட்டிருந்த அந்த முத்துக்கள்லாம் உருவி அதை அரைச்சு அதுல வந்து பன்னீரை கலந்து சந்தன குழம்போட சேர்த்து அதை அவங்களுக்கு வந்து தெளிக்கிறாங்க. அதை தெளிச்ச பின்னாடி கொஞ்சம் அவங்க வந்து மயக்கம் தெளிறாங்க. அப்படி மயக்கம் தெளிஞ்சாலும் கூட இன்னும் வந்து தன்னோட மகன் கொல்லப்பட்டான், சீவன் கொல்லப்பட்டான்றதே நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. இதுல வந்து அந்த மயக்கத்தை தெளிவிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா உண்மையில அதெல்லாம் தெளிச்சு சந்தனத்தோ இல்ல பன்னீரோ தெளிக்கலாம், முத்த அரைச்சு போட்டாங்க அப்படின்றது வந்து எனக்கு அது ஒரு புதுமையான விஷயமா தான் இருக்கு. சீவகனின் துன்பத்தை தேவதத்தன் கூற கேட்ட விசையை மயங்கி விழுந்தவுடன் அவளது மயக்கத்தை தெரிவிக்க அனைவரும் முயற்சி செய்தனர். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, கால் புரிந்தரைத்த சாந்தின் கழிதர நீரில், அதாவது அந்த சந்தனத்துல அந்த முத்துல எடுத்து விசையோட மயக்கத்தை தீர்க்கிறதுக்கு ஏதாவது பெரியதற்கரிய ஒரு மருந்து வேணும்னு தேடினாங்க. தேடி பின் முத்து மாலையை அறுத்து முத்துக்களை உதிர்த்து சங்கந்தன குழம்புடன் சேர்த்து அரைத்து அதில் உயரிய பன்னீரையும் கொண்டு சேர்த்து தெளித்தனர். அதனால் சிறிது தெளிவு கொண்டாள் விசையை. யாழ் போன்ற அவள் மறுபடியும் தன் மகனுக்கு ஏற்பட்ட நிலையே என்ன என்று சொல்லி அழுதாள் விசையை. இவ்வாறாக 1800 பாடல் நிறைவடைகிறது. இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா விசையை வந்து அது தன்னோட மகனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை எண்ணி அழுது அரற்றுகிறாள், மயங்கி வீழ்ந்தது, அவளோட மயக்கத்தை வந்து சரிபடுறது வரைக்கும் இந்த பாடல் வந்து முடியுது. இந்த 1776 பாடல இருந்து 1800 பாடல் வரைக்கும் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, சீவகனை தேடி அந்த நண்பர்கள் 4 பேரும் தேடி அலைகிறாங்க. தேடி அலைஞ்ச பின்னாடி ஒரு பள்ளிக்கு வராங்க. அந்த பள்ளியில வந்து ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண்கிட்ட போய் நீங்க யாருன்னு விசாரிக்கும் போது தாங்களோட கதையை சொல்றாங்க. சொன்ன பின்னாடி சீவகனுக்கு ஏற்பட்ட துன்பம், ஏன்னா இவங்களுக்கு தெரியும் தன்னோட மகன் நானு, இந்த துன்பத்தை கேட்டு மயங்கி விழுகிறது போல இந்த பகுதி வந்து அமைந்திருக்கு. நிறைவடைந்தது. எனக்கு வாய்ப்பளித்த இந்த அனைவருக்கும், இதுவரை இணையவழி இணைந்து எனது உரையை கேட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்க அம்மா. ரொம்ப அழகா அறிமுகத்துல இருந்து கொடுத்து
அங்கிருந்து வந்த வண்டி ஒரு 75% அப்படியே அழகா வந்து அப்புறம் ரொம்ப வேகமா அழகா கொண்டு வந்து முடிச்சிருக்கிறீங்க. மிக்க ஆனா நன்றி. நேரத்தை பார்த்துட்டேங்க. இடையில வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிடம் தாமதமான பின்னாடி நேரத்தை பார்த்தேன். கொஞ்சம் சொல்ல முடியாதனால கொஞ்சம் வேகமா வந்துட்டேங்கய்யா. நல்லா இருந்ததுமா. நல்லா ரொம்ப அழகா இருந்தது. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. சான்றோர் நன்றி. பெருமக்களே, வாருங்கள். ஓரிரு நிமிடம் கலந்துரையாடுவோம். ரமேஷ் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா வணக்கம். பேசலாம். வணக்கம். வணக்கம். இணைந்திருக்கக்கூடிய அத்துணை கற்றறிந்த சான்றோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். மிக அற்புதமாக ராமலட்சுமி அம்மையார் தனக்கே உரிய பாங்கில் மிக மிக தெளிவாக புறநாட்டிலிருந்தும் மற்ற விவேக சிந்தாமணியிலிருந்தும் எடுத்துக்காட்டுகளை கூறி மிக அழகாக பொருள் பிரித்து அவர்கள் படித்து உரை விளக்கம் தந்தது மிகவும் அருமையாக இருந்தது. அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் கூறியதிலிருந்து ஒரு சில செய்திகளை மட்டும் நான் கூடுதலாக சொல்ல விரும்புகிறேன். முத்தை கரைத்து தெளித்தால் எப்படி மயக்கும் தெளியும் என்று ஒரு சந்தேகத்தை எழுப்பினார்கள். உவேசா பதிப்பை படித்திருந்தால் அதற்கு விளக்கம் இருக்கிறது. முத்து என்பது மிகவும் குளிர்ச்சியான ஒரு பொருள். மயக்கம் வருபவர்களுக்கு தெளிந்த நீரை தெளித்தால் அவர்களுடைய மயக்கம் தெளிவும் என்பது இன்று வரை நாம் வழக்கத்தில் வைத்திருக்கிறோம். அதுபோல் அங்கு முத்தை தேய்த்து அதை பன்னீரிலே கலந்து விஜயமாதேவிக்கு தெளித்திருக்கிறார்கள் என்பதை உவேசா மிக அழகாக அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். நச்சினாருக்கு நீரும் அதை தெளிவாக பயன்படுத்தியிருக்கிறார். ஆகவே முத்து என்பது மிகவும் குளிர்ச்சி பொருந்திய பொருள். அதை அரைத்து அதை பன்னீரிலே குழைத்து தெளித்திருக்கிறார்கள் என்ற நுட்பமான செய்தியை அங்கே உவேசா பதிப்பிலே காணலாம். அதற்கு அடுத்ததாக ஒரு பாடல் 1793 கடைசி வரி, எங்கெழில் என் ஞாயிறு எமக்கு என்று ஒரு வரி வருகிறது. அதாவது சூரியன் கிழக்க உச்சாயன்னா மேற்கு உச்சாயன்னு ஒரு கிராமத்து பழமொழி சொல்லுவாங்க. அததான் இங்க சொல்றாங்க, எங்கெழில் என் ஞாயிறு என அப்படின்றது. இந்த பாடல்ல வரக்கூடிய இதே வரிய ஒரு தனிப்பாடல நாம பார்க்கலாம். ஒரு கற்றறிந்த அறிஞர் எல்லாத்தையும் திறந்துட்டு வாழ்க்கையை வெறுத்துடுறாரு. அவரு பாடுற ஒரு பாடல், திருத்தகு மாமுனி சிந்தாமணி கம்பர் விருத்த கவித்திரம் வேண்டே உருத்தகு கொங்கு வேளிர் மாக்கதை அணுகேம் குரல் கூறேம் எங்கெழில் எஞ்ஞாயிறு எமக்கு என்று அந்த தனிப்பாடல் சொல்கிறது. வாழ்க்கையை வெறுத்த ஒரு புலவன் சொல்கிறான், சூரியன் கிழக்கே விரித்தால் என்ன மேற்கே விரித்தால் என்ன. அந்த வரியினுடைய கடைசி வரியும் இந்த பாடலில் வரக்கூடிய வரியும் ஒன்றாக இருப்பதை நாம் எண்ணி மகிழலாம். மேலும் அம்மையார் அவர்கள் பெண்மைக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒரு காப்பியம் சிந்தாமணி என்று சொன்னார்கள். அது உண்மை. ஜீவகன் மணந்த 8 பெண்களுடைய பெயருக்கு பின்னால் 6 விகுதியை சேர்த்து காந்தரவதத்தையார், கோவிந்தையார், பதுமையார், குணமாலையார் என்று 6 விகுதியை சேர்த்து பெண்களுக்கு ஏற்றம் தந்தது இந்த சிந்தாமணியினுடைய சிறப்பு என்பதையும் கூடுதலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் பெண்ணின் தாயினுடைய பெயரை சொல்லி பிள்ளையினுடைய பெயரை சொல்வது மிகச்சிறந்த ஒரு மரபாக பெண்மைக்கு ஏற்றம் தருவதற்காக திருத்தக்க தேவர் பயன்படுத்திய ஒரு அற்புதமான நிலை அது. அதோடு அல்லாமல் ஜீவகனுடைய 8 பெண்களுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரும்பாலும் தந்தை வழி பாட்டனுடைய பெயரை தான் சூட்டுவார்கள். ஆனால் ஜீவகனுக்கு பிறந்த 8 குழந்தைகளில் காந்தர்வதத்தின் குழந்தைக்கு மட்டும் சச்சந்தனுடைய பெயரை சூட்டி பின்னால் வர குழந்தைகளுக்கு பெரும்பாலும் அவர்களுடைய தாய் வழி பாட்டன் பெயரையும் சூட்டி பேரனுக்கு மகிழ்ந்திருக்கிறார்கள். இந்த ஒரு அற்புதத்தையும் பெண்மைக்கு ஏற்றம் தருவதற்காக திருத்தக்க தேவர் ஒரு புரட்சியை செய்திருக்கிறார். பெண்மையை போற்றி பாடும் காப்பியமாக சிந்தாமணி திகழ்கிறது. இதை அற்புதமாக கையாண்டு இன்று மிகச்சிறந்த ஒரு உரை வழங்கிய அம்மையாருக்கு எனது அன்பான பாராட்டுகளை கூறிக்கொள்கிறேன். மேலும் பெரிய பெரிய ஆன்லைன் வகுப்புகளில் கூட 10-15 பேரை தாண்டவில்லை. ஆனால் நமது ரமேஷ் அவர்கள் பெரும் முயற்சியால் 32 பேர் பார்ட்டிசிபெண்டாக இன்றைய நிகழ்வில் இருந்தார்கள் என்று சொன்னால் அவருடைய மிகச்சிறந்த ஒரு ஆளுமை திறமும் இதை சிறப்பாக கொண்டு செல்லக்கூடிய பேரறிஞர்களும் சுவைஞர்களுமாக முக்கூட்டு பல நாள் இது நிகழ்கிறது என்பதை கூறி அனைவருக்கும் நன்றி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா.
ரொம்ப அற்புதமா சுட்டிக்காட்டி ரொம்ப அழகான செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து தாய் வழி பாட்டன் வழி வர பெயர்களை எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. நாங்க இனிமேதான் படிக்க போறோம். இன்னும் நாங்க கல்யாணத்திலேயே இருக்கிறோம். இனிமேதான் அதையெல்லாம் பார்க்க போறோம். மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. வணக்கம் வணக்கம் ஐயா, நன்றிங்க ஐயா. சான்றோர் பெருமக்களே பேசலாம், இல்லைன்னா நிறைவுக்கு வந்துடலாம். யாரும் பேசலன்ற காரணத்தினால நம்ம நிறைவுக்கு வரோம். ஐயா, மங்கள வாழ்த்துக்கு தயாரா இருக்கிறீங்களா? நான் ரெடியா இருக்கேன் சார். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நம்ம சிந்தாமணி திலகம் ஜீவகன் பேசின பிறகு நாங்க யாரும் பேச முடியாது சார். அவரை போல சிறந்த புலவர் எங்களுக்கு இல்லை, எங்க இடத்துலயே அவர் தான் இருக்கிறார். அதால அவருக்கு பாராட்டு சொல்லி நான் எதுவும் பேச வரல இப்போ. ஐயா வணக்கம் ஐயா. நீங்க இப்படி பாராட்டுறது நான் செய்த பெரும் பாக்கியம் நினைக்கிறேன். உங்களுடைய வார்த்தைகளால நான் இதை கேட்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா ஆழங்கால் பட்ட ஒரு ஆகம ஞானி நீங்க. உங்களுடைய வார்த்தைகளால் நான் இதை கேட்பது மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இருக்கும் அவையில் நான் அதிகமாக பேசியிருப்போனோம் என்று நினைக்கிறேன். நீங்கள் கருத்து கூற நாங்கள் கேட்க வேண்டும், அதுதான் சரியாக இருக்கும். ஆகவே உங்களுடைய கருத்தையும் தெரிவிப்பது, உங்களை போன்ற சான்றோர்கள் இருப்பதனால்தான் நான் மிக மிக குறைவாக குறைத்துக் கொண்டேன். ஆகவே உங்களுடைய கருத்துரை வழங்கினால் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசன் பானுராசன் அவர்கள் கேட்பதையும் எனது ஆசான் ஸ்ரீசந்திரன் அவர்கள் கேட்டது பிறகு உங்க பேச்சு கேட்டத ரொம்ப மகிழ்வு சார். ஏன்னா காலாகாலமா நான் யாராவது நம்ம சிந்தாமணி எடுத்து சொல்றவங்க நம்ம இனத்துல இருந்து வரான்னு கேட்டு ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். நீங்க அது குலத்தொடர போயிட்டு வாரம் போய் எடுத்து சொல்றீங்களே, அது உங்களுக்கு மிகவும் பாராட்டுகிறேன் ஐயா. மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. திங்கள் மும்மாறி பெய்க, திருவரம் வளர்க, செங்கோல் நன்கினிது அரசனாள்க, நாடலாம் விளக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிது ஒழி வாழ்க, எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழுடன் பொலிக மிக்கே. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ரொம்ப அழகாக மங்கள வாழ்த்தோடு நமக்கு 74வது அமர்வு நிறைவு பெற்றிருக்கிறது. 73வது அமர்வை அம்மையார் முனைவர் தா பிரேமா அம்மையார் அவர்கள் வழங்கி ரொம்ப அழகா சிறப்பித்தார்கள். அதே போல அம்மையார் முனைவர் தா ராமலட்சுமி அம்மையார் ரொம்ப அற்புதமாக தங்களுடைய உரையை அமைத்து அழகாக நிறைவு செய்திருக்கிறார்கள். இருவருக்கும் சென்னை செந்தமிழ் மன்றம் சார்பிலும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனத்தின் சார்பிலும் எங்கள் மனமார்ந்த நன்றியை இத்துணை சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் குறித்தாக்கி மகிழ்கிறோம். மிக்க நன்றிங்கம்மா, இருவருக்கும் நன்றி. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை 7 மணிக்கு முன்னதாகவே சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ரமேஷ் ஐயா, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி.